ஒன்று தோசைக்கு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அதெல்லாம் 2 விதமான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஒன்று, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம், லிவிங் ஜெனரேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள சந்ததி. நம்ம உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு இருக்கிற சந்ததி, லிவிங் சயின்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னொன்று நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள், ஸ்லீப்பிங் சயின்ஸ். நம்ம ஸ்லீப்பிங் சயின்ஸாக இல்லை, நம்ம உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய வழித்தோன்றலாக இருக்கிறோம். இன்னும் சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பரம்பரையாக நம்ம இருக்கிறோம். We are the living descendants of second Adam Christ. 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவினுடைய உயிரோடு இருக்கிற சந்ததியாக இருக்கிறோம். இன்னும் சில அந்த சந்ததியானது அங்கே மரித்து போயினது, நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள். நம்ம உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள். அதனால பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அதை 2 விதமாக பிரிக்கிறார். ஒன்று உயிரோடு இருக்கிறவங்க, இன்னொன்று மரித்து போனவங்க. நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் அவங்க முந்திக் கொள்வார்கள், முதலாவது உயிர் தொழுவார்கள். பின்பு நாம மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம், இயேசு கிறிஸ்துவை ஆகாயத்திலே சந்திப்போம், அவரோடு கூட நாம் நித்திய காலமாக வாழ்வோம் என்று பின்னால் இருக்கிற வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று பரிசுத்த பவுல் அங்கே அருமையாக எழுதியிருக்கிறார். அதாவது 2 kinds of saints, 2 விதமான பரிசுத்தவான்கள். ஒன்று லிவிங் சயின்ஸ், இன்னொருத்தர் ஸ்லீப்பிங் சயின்ஸ். நம்ம லிவிங் சயின்ஸாக இருக்கிறோம். கொடுக்க போகிற செய்தி த லிவிங் ஜெனரேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாரும் பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. ஆவிக்குரிய வார்த்தைகளை சரியாக கவனிச்சா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கவலையீனமாக இருந்தால், கவனத்தோடு கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு இந்த காரியங்கள் விவரங்கள் புரியாது. லிவிங் சயின்ஸ், நம்ம இன்னைக்கு லிவிங் சயின்ஸ் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரோடு இருக்கிற ஒரு பரம்பரையாக, சந்ததியாக, வழித்தோன்றல்களாக நம்ம இருக்கிறோம். அதுக்கு உதாரணமாக இப்பொழுது எங்களுடைய ஃபேமிலியில் என்ன நடக்குன்னு சொல்கிறேன். எங்களுடைய ஃபேமிலியில் பல வருடங்களாக அவங்க வேதநாயகம் குடும்ப ஐக்கியம் என்று அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மே மாதம் ஒரு நாளிலே அவர்கள் ஒரு பெரிய ஹாலை வாடகைக்கு எடுத்து அங்கே வேதநாயகம் குடும்ப ஐக்கியம் அந்த மீட்டிங் நடக்கிறது. என்னை அடிக்கடி அவங்க கண்டிப்பாக வரணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த வேதநாயகம் குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனால் நான் அங்கே போகிறதில்லை. ஆனால் அவர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புக்கே போட்டிருக்கிறாங்க. அந்த புக்கில் எல்லாருடைய அட்ரஸும் இருக்கும். என்னுடைய அட்ரஸ், என்னுடைய பிள்ளையுடைய அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதே போல் அந்த வேதநாயகம் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருடைய அட்ரஸும் இருக்கும். முக்கியமான உங்களுடைய வாழ்க்கை குறிப்பு அங்கே இருக்கும். ஃபேமிலி ட்ரீ படம் போட்டு வச்சுருப்பாங்க. அது என்னுடைய குடும்பத்திலே நடக்கிறது. என்னுடைய அப்பா பேர் வேதநாயகம் என்னதுன்னா அவர் கிரேட் கிராண்ட் ஃபாதர். அவருடைய மகன் பாக்கியநாதன், அவருடைய மகன் அப்பாத்துரை. அவங்க தான் அப்பாத்துரை தான் என்னுடைய தகப்பனார். எனக்கு என் பேர் சாமிவேல். என் கூட பிறந்தவங்க 8 பேர் இருக்கிறாங்க. அவங்க சந்ததியெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ எங்களுடைய பிள்ளைகள் சந்ததி அடுத்த சந்ததி எத்தனை பாருங்க, ஒரு 5 சந்ததி வரும். 5 சந்ததிக்கு மேலே வரும். அதே போல் அப்படி பார்த்தீங்கன்னா 400-500 பேர் வருவாங்க. இவங்க எல்லாருமே கேதர் பண்ணி
வேதநாயகத்தை குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அங்கே ஜெபம் பண்ணுவதும் பிரசங்கம் பண்ணுவதும் இப்படி ஒரு அவங்க கர்த்தரை முன்வைத்து தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். சிலர் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பங்கு பெறுறாங்க. ஆனால் நம்ம சத்தியம் வேற இருப்பதனால நான் அவங்களோடு கூட பங்கு பெற விரும்புவதில்லை. அடுத்தபடியாக என்ன சொன்னால், என்னுடைய மனைவி வீட்டிலையும் இதோ அவர்கள் குடும்ப ஐக்கியம் நடத்துகிறார்கள். அவங்க இப்பவுமே டேட் சொல்லிட்டாங்க. எத்தனையோ முறை ஃபோன் பண்ணியாச்சு, நீங்கள் வரணும்னு. எங்கள் பிள்ளைகளையும் தொல்லை கொடுக்குறாங்க, கண்டிப்பாக வரணுங்கிறாங்க. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த ஃபேமிலி மீட்டிங் நடத்துகிறாங்க. கன்னியாகுமரியில் 2 நாள் நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் தங்க ஏற்பாடு செய்து அவங்க அப்படி அதுக்காக முயற்சி செய்கிறாங்க. அது என்னன்னா, சாமுவேல் உபதேசியார் குடும்ப ஐக்கியம். சாமுவேல் உபதேசியார் யாரு? அவர் என்னுடைய மனைவிக்கு தாத்தா. அவங்க சாமுவேல் உபதேசியாருடைய மகள் தான் என்னுடைய மனைவியுடைய அம்மா, பொண்ணு தாய். இவ அவங்களுடைய மகள் தான் இவ ஃப்ளாரன்ஸ் ஏஞ்சல். அதான் சொன்னால் அதுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் எல்லாமே அதில் வந்துடும். இப்படி அவங்க ஃபேமிலியும் ஒரு பெரிய ஃபேமிலி. எல்லாருமே 7-8 பிள்ளைகள் பெற்றிருப்பாங்க. அந்த காலத்தில் யாரும் 1-2லாம் கிடையாது. அதனால அந்த ஃபேமிலிலாம் பெருசாக இருந்து அது ஒரு சிஎஸ்எம் மரப்புக்கு உட்பட்டவளாக இருக்கிறாங்க. அநேக டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. இதனால எல்லாருக்கும் அப்படி மே மாதம் ஆனால் லீவு. அவங்க இந்த ஃபேமிலி ஐக்கியப்படுவதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் வேதநாயகம் பரம்பரையை சேர்ந்தவர்கள், அந்த சந்ததியை சேர்ந்தவர்கள், அந்த சந்ததி இவ்வளோ பெருசாக வந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவன் மனைவி குடும்பத்தார் நாங்கள்லாம் கேட்டிகிஸ் சாமியலுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்மெல்லாம் அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய ஃபெல்லோஷிப்பு, ரொம்ப அளவாக பேசுவது, ரொம்ப ஐக்கியப்பட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு முறை நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். மனைவி ஃபேமிலி ஐக்கியத்துக்கு மீட்டிங்கு போகும் பொழுது காக்கா கூட்டத்தில் புறா உட்கார்ந்த மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் சிஎஸ்எஸ் சபையை சேர்ந்தவங்க, நிறைய பேர் ஐயர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் காலையில் ராபோய் நாராயண வேற அங்கேயே போட்டுக்கிட்டு நடத்துகிறாங்க. நம்ம அதில் பங்கு பெறலை. அதனால எனக்கு அவங்களுடைய சத்தியத்தில் இருப்பதனால, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பதனால போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் அவ்வளோ தூரம் பிரியம் இல்லை. இப்படி ஃபேமிலி மீட்டிங் எதுக்காக நடத்துகிறாங்கன்னா, நாங்கள்லாம் அந்த கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வழித்தோன்றல்கள் என்று சொல்லுகிறார். இவ்வளவு நாள் நடத்தல. இப்போ சில வருஷத்துக்கு முன்னதாகத்தான் அவங்க அதை செய்திருக்கிறாங்க. அதே போல இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம இது வரைக்கும் நம்ம என்ன டிசெண்டன்ஸ் தெரியாது. உலகத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் என்ன பரம்பரையை சேர்ந்தவங்கன்னு தெரியாது. அவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாது. அந்த எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஹெட் இருக்குது. அந்த ஹெட் யாருன்னு தெரியாமலே எல்லாரும் கிறிஸ்தவங்களா மாறி இருக்கிறாங்க. அவங்க வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க. உலகத்தில் சாட்சியோடு ஜீவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் தான் இந்த சந்ததி வழித்தோன்றல் நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் ஹெட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து 7 தலைமுறை வருது. ஹல்லேலூயா. அதனால 7 தலைமுறை இந்த 7 தலைமுறையும் ஸ்லீப்பிங் சைன்ஸ். இவங்கெல்லாம் மரித்து போனார்கள். என்னுடைய அம்மா அப்பா மரிச்சு போனாங்க. எங்க தாத்தா மரிச்சு போனார். எங்க தாத்தாவுக்கு அப்பா தான் வேதநாயகம், அவரும் மரிச்சு போனார். அவங்கெல்லாம் டெட் டிசெண்டன்ஸ். அவங்கெல்லாம் மரித்து போன சந்ததியை சேர்ந்தவங்க. ஆனா நம்ம லிவிங் சைன்ஸ். ஹல்லேலூயா. அதனால லிவிங் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால இந்த லிவிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஐக்கியம் வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய சந்ததியை பார்த்தா எல்லாருமே அந்த வேதநாயகத்தில் போய் கடைசியில் ஜாயிண்ட் ஆகும். அங்கிருந்து தான் வந்திருக்கிறாங்க. பல கிளைகளாக இதை பிரிந்து இப்ப எல்லாரும் வாங்க ஒன்னு சேர்ப்போம், நம்ம கர்த்தருக்கு துதி சொல்றோம். நம்மெல்லாம் வேதநாயகம் குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்மெல்லாம் கேட்டிக்கு சாமியலுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அது இந்த கடைசி காலத்துல தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்க ஒழிய இதுக்கு முன்னால அந்த எண்ணம் வரல. ஏனென்றால் இந்த கடைசி காலத்தா நீங்க எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஹெட் யாரு? நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய ஹெட். ஹல்லேலூயா. அவற்றிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். எபேசு, சிமினா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, இந்த 7 டெஸ்பேஷியஸ்ல இத 7 ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் அனுப்பியிருக்கார். பவுல், இரேனியஸ், மார்ட்டின் கொலம்போ, லூத்தர், வெஸ்லி, பிரதர் பென்காம். இந்த 7 என்றால் அவங்கெல்லாம் அந்த வழி தோன்றல்களாக இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம் என்றால் அந்த லீவிங் டிசெண்டா இதெல்லாம் இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க.
எங்க அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க தாத்தா பாட்டிலாம் செத்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் உயிரோடு இல்லை. ஆனா நாங்க உயிரோடு இருக்கோம், எங்க பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க. இதனால நம்ம உயிரோடு இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேரலாம். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. பலர் பல கிறிஸ்தவங்களா இருந்தாங்க, பல ஸ்தாபனத்தை சேர்ந்தாங்க, ஒன்றும் வேறும் தெரியாது. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவங்க யாருங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம அப்பா யாரு, நம்ம தாத்தா யாரு, நம்ம தாத்தாவுக்கு தாத்தா யாரு, இப்படியே நம்ம போகும் பொழுது நம்ம எங்க இருந்து தோன்றி இருக்கிறோம்? கிறிஸ்துவிலிருந்து தோன்றி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 7 சபை காலங்கள் உபதேசம் வரலன்னா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு சாபனத்துக்காரங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவங்க இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இப்ப அவங்களுடைய டிஎன்ஏ ட்ரேஸ் பண்ணி அவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நமக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஹல்லேலூயா. நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட் என்ன சொல்லும் என்றால், நீ அந்த குடும்பத்தை சேர்ந்திருக்கிறாய், நீ வேதநாயக குடும்பத்தை சேர்ந்திருக்கிறாய். அந்த பண்புகள் உன்னிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு பண்புகள் இருக்கிறது, அது டிஎன்ஏல இருக்கிறது. அதனால அந்த பண்புகள், அந்த சுவாபங்கள், அது அந்த ஃபேமிலி ட்ரெடிஷன் அப்படி என்ன செய்து வந்திருக்கிறது. நம்ம அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்லி மீட் பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷம். நான் போனால் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிடுவாங்க. வரலன்னு தான் அவங்களுக்கு விஷயமே உடைய, நாங்கள் ஃபேமிலியாக போனோம்னா அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா எல்லா ரத்தங்கள் ஒன்று சேருது. பார்த்தீங்களா? அதே போல தான் இன்னைக்கு ரத்தங்கள் ஒன்று சேருது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. We are the living descendants of second Adam Christ. Hallelujah. இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் சந்ததியை சேர்ந்தவர். அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதை போல பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. அப்பொழுது இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க, எல்லாம் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். உலகமெங்கில் இருக்கிற இது அவருடைய சந்ததி, இந்த கடைசி கால சந்ததியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமென். அவங்க எந்த பாஷை பேசினாலும், எந்த ஜாதியை சேர்ந்திருந்தாலும், எந்த அவங்க தேசத்திலே குடியிருந்தாலும், இவங்க லிவிங் டிசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நானும் அதே குடும்பத்தை சேர்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்ம சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அவங்க வெள்ளைக்காரங்களா இருக்கலாம், அவங்க ஆஸ்திரேலியனா இருக்கலாம், அவங்க ஜாப்பனீஸா இருக்கலாம், அவங்க சைனீஸா இருக்கலாம், அவங்க ஆப்பிரிக்கன்ஸா இருக்கலாம், எல்லாருமே நம்ம ஒரு ஃபேமிலி, நம்மளாம் ஒரே ஃபேமிலி. ஹல்லேலூயா. லிவிங் ஜெனரேஷன். நம்ம இப்ப ஜீவிக்கிறது, நமக்கு முன்னால இருந்தவங்க நிறைய மரிச்சு போயிட்டாங்க. நம்ம கிராண்ட் ஃபாதர் எல்லாமே மரிச்சு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது அப்படி ஒண்ணு சேர்த்து இருக்குதே, எவ்வளவு ஒரு கிரேட் மிரக்கிள். ஹல்லேலூயா. நேச்சுரல் லீனேஜ், இதெல்லாம் நேச்சுரல். இது சரீரப்பரமான ஒரு சந்ததி, ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் டிசெண்டன்ஸ். அதனால சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அது ஒரு நேச்சுரல் ஜெனரேஷன், பூமிக்குரிய ஒரு சந்ததி. ஆனால் நம்ம இங்க பார்க்கிறது ஃபெய்த் லீனியேஜ் ஆஃப் ஏப்ரஹாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் விசுவாச சந்ததி. அதனால நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களான்னு பார்க்கறதுக்கு நம்முடைய பிளட் டெஸ்ட் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் உனக்கு அதே பண்புகள் இருக்கிறது, அதே மூலக்கூறுகள் ரத்தத்தில் இருக்கிறது, நீ அந்த சந்ததியை சேர்ந்தவன் தான் என்று அந்த நேச்சுரல் பேர்த்தானது அது ப்ரூவ் பண்ணுகிறது. அதே போல நம்ம ஆவிக்குரிய சந்ததியை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய சந்ததியை சேர்ந்ததுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் கிடையாது. டிஎன்ஏ டெஸ்ட்னால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இங்க ஒரு டெஸ்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன டெஸ்ட்? வேர்ட் டெஸ்ட். ஹல்லேலூயா. how they respond to the word of the age. இந்த நேரத்துக்குரிய சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தை நேரத்துக்குரிய எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, முழு இதயத்தோடு விசுவாசித்து இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத் சொல்லி உடனே அந்த வார்த்தைக்குள்ள வந்தா இவங்க இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. ஹல்லேலூயா. நம்ம ஃபேமிலி, நம்ம கூட பிறந்தவங்க. ஹல்லேலூயா. இவங்க நம்ம ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஹல்லேலூயா. அதனால அது டிஎன்ஏ டெஸ்ட். இது என்னன்னா வேர்ட் டெஸ்ட். how they respond to the word for the age. இந்த நேரத்துக்கு காலத்துக்குரிய செய்திக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எதிர்த்து நிக்கிறாங்களா
அல்லது அது சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதா, அல்லது அதை உதாசீனப்படுத்துகிறார்களா? பலர் பலவிதமாக கிரியை செய்வாங்க. அவர் சொல்லியிருக்கிறார், என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, என் கையிலிருந்து ஒருவன் அதை பறித்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. My sheep shall hear my voice. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. எவ்வளவு அழகா சொல்ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. My sheep hear my voice. The message of the hour சொல்லும் பொழுது அவருடைய ஆடா இருந்தா உடனே அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அவருடைய ஆடு இல்லைன்னா அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்கணும்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்க. இது அவர் ஆடு கிடையாது. இது இந்த ஃபேமிலி ஜீசஸ் ஃபேமிலியை சேர்ந்தது கிடையாது. இவங்க லிவிங் டிசெண்டர், இவங்க ஜீவிக்கிற பரம்பரையை சேர்ந்தவங்க கிடையாது. இது சாத்தானுடைய பிள்ளைகள். அது நம்ம குடும்பத்தை சேர்ந்தது கிடையாது, நம்ம ஃபேமிலி கிடையாது அது. அதனால பாருங்க, ஏப்ரஹாமுக்கு ஒரு சந்ததி வந்தது. இஸ்ரவேல் மூலமாக அங்க 12 கோத்திரங்கள் தோன்றி அங்க சந்ததி வந்தது. அவங்க தான் ஜூஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ஆபிரகாமுடைய மாம்சப்பிரமான சந்ததி. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாச சந்ததி உண்டு. அந்த விசுவாச சந்ததியை DNA மூலமாக கண்டறிய முடியாது. அது வேர்ட் ஃபார் யுவர் டே. அப்பொழுது அந்த வேர்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது, அந்த வேர்டை ரிசீவ் பண்ணும் பொழுது அவங்க பசுத்தாவியை பெற்றிருக்கிறாள் என்று சொல்ல முடியும். The evidence of the Holy Spirit was those who could receive the word. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாள் என்பதுக்கு அத்தாட்சி என்னவென்றால் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. சிலர் ரொம்பலாம் அன்பா இருக்கணும், அன்பு தான் பரிசுத்தாவின் அடையாளம்பாங்க. உங்கள்கிட்ட அன்பு இல்லை, நம்ம சத்தியத்தை சொன்னா அன்பு இல்லைம்பாங்க. அல்லது அவங்க தவறை சுட்டி காமிச்சா அன்பு இல்லைம்பாங்க. இதுதான் உலகத்து மக்கள் செய்கிற காரியம். சரி, கிறிஸ்தவங்களும் அப்படி அன்பு தான், நம்ம எல்லாம் அன்பு தான் பரிசுத்தாவின் அடையாளம். சில பெந்தகோஸ்து மக்கள் நம்ம அந்நிய பாஷை பேசணும், அவங்க பேசுகிற பாஷை யாருக்குன்னே புரியாது. சொன்ன வார்த்தைகளையே காலம் முழுசும் சாகும் வரைக்கும் சொல்லுவாங்க. அதனால பாருங்க, அந்த டங்ஸ், இனிஷியல் எவிடன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்த அந்நிய பாஷை பேசுவது தான், அதுதான் பரிசுத்தாவியை பெற்றதனுடைய ஆரம்ப அடையாளம் என்று அவர் அந்நிய பாஷைகளையே பேசிக் கொண்டிருப்பாங்க. 4 வார்த்தையை வாழ்நாள் முழுசும் பேசுவாங்க. அவங்க பேசுகிற அந்நிய பாஷையை நம்ம காதால கேட்டால் அவங்க அந்நிய பாஷையை நம்ம மனப்பாடமாக சொல்லிடலாம். எவ்வளோ பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் இவர் இப்படிதான் பேசுவார். பெர்க்மான்ஸுடைய அந்நிய பாஷையை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லிடலாம். அடுத்த கூட்டத்திலேயே அவர் அதே மாதிரி தான் அந்நிய பாஷை பேசுவார். நான் அனைவருடைய அந்நிய பாஷையை கேட்டிருக்கிறேன், பெரிய பெரிய பெந்தகோஸ்து பாஷைகள் அதே தான் பேசுவாங்க. அதுதான் பரிசுத்தாவி பெற்ற அடையாளங்கிறது அவங்களுடைய உபதேசம். ஆனால் பிரதர் பெர்னான் என்ன சொல்லுகிறார்? புரோக்கன் சிஸ்டம், வெடிப்புள்ள தொட்டிகள் என்ற செய்தியில் 64 வருஷம் 7ஆம் மாதம் 26ஆம் தேதியில் கொடுத்த செய்தியில் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஒரு நாளில் நான் வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பரிசுத்தாவியானவர் என்னை திருத்தினார். ஒன் டே த லார்ட் இன் a vision straightened me out, என்னை சரிப்படுத்தினார். The evidence of the Spirit was those who could receive the word. Neither love nor speaking tongues, but it is receiving the word. பரிசுத்தாவி வார்த்தையை ஏற்றுக்கொள்வதே பரிசுத்தாவியின் பெற்றதனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களான்னு கேட்பான். யாராவது சந்திச்சீங்கன்னா கேட்பான், ஆமா அப்ப நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா? அந்நிய பாஷை பேசல, நான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம். ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்ம ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியா இருக்கிறோம். கலாத்தியர் 3:7 விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறார்கள். அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தில் விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம லிவிங் டிசன்ஸ், ஜீவிக்கிற அந்த சந்ததியாக இருக்கிறோம். அந்த மூலக்கூறுகள், அவங்களுடைய சுபாவங்கள், இந்த 7 பரிசுத்தவான்களுடைய சுபாவங்கள்லாம் நமக்குள்ள இருக்கு. அப்பா சுபாவம் மகனுக்குள்ள இருக்கு, தாத்தா சுபாவம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு 6 பேருடைய சுபாவம் இருக்குது. அவங்க அம்மா அப்பா,
அவங்க அப்பாவுக்கு அம்மா அப்பா, அவங்க அம்மாவுக்கு அம்மா அப்பா, இந்த 6 பேருடைய நேச்சர்ஸ் தான் ஒருத்தருக்கு உருவாகுது. அதே போல நம்ம இந்த பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது இவங்க எப்படி வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்றாங்களோ, ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்ம ஜீவிக்கிறோம். அவருடைய அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம அவருடைய சந்ததி. அந்த பேட் டெஸ்ட் என்ன சொல்லுகிறது? நீ அவருடைய சந்ததியா இருக்கிறாய். வார்த்தைக்கு நீ எடுத்து நிற்க மாட்டா, வார்த்தைக்கு கீழ்ப்படிவா. ஹல்லேலூயா. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் சிலர் சர்ச்சைக்கு வர்றாங்க, அதிக வாஞ்சியோடு வர்றாங்க. அது மாத்திரமல்ல, நெட்ல நிறைய பேர் கேட்கிறாங்க. என்னுடைய தம்பி மகன் நெட்ல கேட்டுட்டு இப்போ நேற்று என் தம்பி போன் பண்ணி சொல்லுகிறான், ரொம்ப அவன் தேறிட்டான். உங்க பிரசங்கத்தை கேட்டு கேட்டு ரொம்ப தேறிட்டான், பைபிள்ல ரொம்ப தேறிட்டாங்க. ஒரு மெசேஜ் விடாம கேட்கறது. படிப்புலையும் இப்போ அவன் 3rd ரேங்க் வந்திருக்கான், ME படிக்கிறான். இது அவனுக்கு படிப்பையும் கொடுத்து இவனுக்கு ஸ்காலர்ஷிப் இப்பொழுது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க நேரா கேட்குறீங்க, நெட்ல கேட்குறவங்க அவ்வளோ வாஞ்சியா கேட்குறாங்க. எத்தனை பேர் வாஞ்சியா கேட்குறாங்க. அது என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம நம்ம என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய சந்ததி என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. வேர்டுல ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. MA படிச்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கு மேல படிச்சு என்ன பிரயோஜனம்? படிப்பு என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த ஞானம் தேவ ஞானம். ஹல்லேலூயா. இது வந்தா அந்த ஞானம் தன்னால வரும். ஹல்லேலூயா. இங்க 1 Thessalonians 4:15 பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை இறந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம உயிரோடு இருக்கிற சந்ததி. கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் டை. கிறிஸ்தவர்கள் மரிப்பதில்லை. எப்படி பாஸ்டர் நமக்கு தான் மரணம் வருது? சரீரபரமான மரணம் அவங்களுடைய பாடி கல்லறையில இளைப்பாரி கொண்டிருக்கிறது. ஸ்லீப் இன் த கிரேவ். அவங்க உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறாங்க, வெயிட்டிங் ஃபார் த டைம். அப்போது அவங்களுடைய பூமிக்குரிய இந்த சரீரமானது உயிர்ப்பிக்கப்பட்டு அது உயிர்த்தெழும் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம் என்றால் அவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதனால பரிசுத்தவான்கள் சரீரங்கள் இங்கே இருக்கிறது. அவங்க இதை விட இன்னொரு நல்ல சரீரத்துல, அவங்க இன்னொரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது எப்படி ரியலோ, நீங்க உலகத்துல இன்னைக்கு வலசரவாதத்துல இருக்கிறீங்க, இந்த பில்டிங்ல இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போல அவங்க இன்னொரு இடத்துல ஒரு சரீரத்துல இருக்காங்க. உண்மை. இதை விட அதிக உண்மை. அதனால அவங்க மறிக்கல, அவங்க இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க, இன்னொரு பாடியில இருக்காங்க, இன்னொரு வீட்டுல இருக்கிறாங்க, இதை விட நல்ல வீட்டில் இருக்காங்க, இதை விட நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அல்ல, கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் டை. அவங்களுடைய சரீரம் இளைப்பாரி கொண்டிருக்கு, அவங்க தியோபனி பாடியில இதை விட அருமையான ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது எப்படி உண்மையா? இதை விட அதிக உண்மை அது. கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் டை. நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. alive and remain on earth. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். உலகத்தில் நம்ம இன்னைக்கு மீதியாக இருக்கிறோம். லிவிங் டிசன்ஸ். we are in this harbor. இந்த நேரத்தில் நாம உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிறோம். ஆமென். நல்ல கோர்ட்ல வழக்கு இருக்கிறது. கோர்ட் வழக்கு ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. வழக்கெல்லாம் முடிஞ்சு, கோர்ட் கேஸ் இஸ் ஓவர். dispute was been settled. பிரச்சனைகள் எல்லாமே சரியாக தீர்வு கண்டாகிவிட்டது. அதனால நம்முடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம அடமானம் வச்சிருந்தோம், அதை நம்ம பணத்தை திருப்பி செலுத்த முடியல. அதனால அவன் எடுத்துக்கொண்டான். இப்பொழுது நிலத்தை கேட்டா தரமாட்டேங்கிறான், வீட்டை கேட்டா தரமாட்டேங்கிறான். கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கேஸ் நடந்த பொழுது இப்போ கேஸ்ல நமக்கு ஜெயமாகிவிட்டது, எல்லாமே செட்டில் பண்ணி ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆடம் நம்முடைய ஃபாதர். ஹல்லேலூயா. அந்த ஆடம் என்ன செய்யறான்? உலகம் அவனுக்கு சொந்தமா இருந்தது, நம்ம அவனுடைய சந்ததியை சேர்ந்தவன். அவன் விழுந்து போனனாலே அந்த டைட்டில் டீட் ஆனது, உலகத்துக்குரிய டைட்டில் டீட் அவன்கிட்ட இருக்கிறது.
அந்த டைட்டில் டீடு வந்து ஒரிஜினல் ஓனர்கிட்ட போயிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்தில் போய்விட்டது. ஹல்லேலூயா. அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் மாதமாக வந்து செகண்ட் ஆடமாக வந்து என்ன செய்வார் என்றால் ரெடீம்டு வாட் த ஃபர்ஸ்ட் ஆடம் லாஸ்ட். முதலாம் மாதம் இழந்து போனதை 2ஆம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து வந்து அதை என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நம்ம சந்ததிக்கு அந்த லேண்டை நமக்கு டிவைட் பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் வந்து சத்தியம், பைபிள் சத்தியம். இதுதான். இந்த உலகம் நமக்கு சொந்தமாக இருந்தது, ஆனால் அது இழக்கப்பட்டு போனது. மாற்றேச்சு வந்து நம்ம சரியா பே பண்ண முடியல, நம்மளால் அதை பே பண்ண முடியாமல் செய்யாது. அதனால் அது ஒரிஜினல் ஓனர் கையில் அந்த பத்திரம் போய்விட்டது. இப்பொழுது போச்சர் வருகிறான், ஸ்கொட்டர் வருகிறான். போச்சர் என்றால் மற்றவங்களுடைய ஆளில்லாத இடத்தை வந்து கைப்பற்றுவது, ஆளில்லாத வீட்டை வந்து அபகரித்து கொள்வது. அதனால் ஆடம் அதை இழந்து போகும்பொழுது சாத்தான் வந்து இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக வந்து அவன் ஒரு போச்சர், அவன் ஒரு ஸ்கொட்டர் என்று பெண்ணா சொல்கிறார். ரெவலேஷன் சாப்டர் 5 61 வருஷம் 6ஆம் மாதம் 18ஆம் தேதி கொடுத்த செய்தியில் இதை பெண்ணா விதமாய் சொல்லுகிறார். The kinsman is handed the 7 sealed book of redemption. எனத்தான் மீட்பருடைய கரத்திலே 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் கொடுக்கப்பட்டது. from the original owner. ஒரிஜினல் ஓனத்திலிருந்து எனத்தான் மீட்பருக்கு அது கொடுக்கப்பட்டது. when we lost at the garden of Eden through Adam. ஆதாம் மூலமாக ஏதேன் தோட்டத்திலே நாம் அதை இழந்து போனோம். அதனால அது வந்து it went back to the original owner. நல்லா கவனிக்கணும், இதான் சொல்றேன். கவனிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். இது புரிஞ்சாதான் ரேப்சர்ல போக முடியும். அதனால பாருங்க, அது வந்து நம்ம ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் மூலமாக அதை இழந்து விட்டோம். அதனால அந்த பட்டா வந்து டைட்டில் டீடு வந்து ஒரிஜினல் ஓனர்கிட்ட போயிட்டு, இவன் சாத்தான் இருக்கிறானே, அவனுக்கு இந்த உலகம் அவனுக்கு சொந்தமானது கிடையாது. அவன் ஒரு போச்சர், கள்ள வேட்டைக்காரன். அவன் உரிமையின்றி நிலத்தில் புகுந்து அதிகாரமின்றி அவன் உடைமையாக்கி கொள்கிறான். அதை தனக்கு உடைமையாக்கி கொண்டான். உலகம் இன்னைக்கு அவனுக்குள்ள இருக்கிறது. பாவிகள் இன்னைக்கு உலகத்தை ஆளுகிறார்கள், துன்மார்க்கர்கள் உலகத்தை ஆளுகிறார்கள். மனுஷனுடைய கையிலே இந்த உலகமானது போய்விட்டது. சாத்தான் மறைவாக இருந்து உலகத்தை ஆளுகை செய்கிறான். ஆனால் அது அவனுக்கு சொந்தமானதல்ல, அந்த ஆளுகை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆடம் இழந்து போனனால இவன் பெற்று கொண்டான். ஆனா பட்டா வந்து அங்கே இருக்கு. டைட்டில் டீடு வந்து ஒரிஜினல் ஓனர் தேவனத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு வந்து அதை வந்து என்ன செய்தால் பிரேக் த சீல்ஸ். அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கினார். சிங்காசனத்தில் உட்கார்ந்துடைய கரத்தில் இருந்த அந்த புஸ்தகத்தை வாங்கினார். வெளிப்படுத்தல் 5:1 வாசிக்கும் பொழுது அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் வீட்டிற்குரிய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற ஒரு பலமுள்ள தூதனை கண்டேன். வானத்திலாது பூமியிலாது பூமியின் கீழாக ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதபடியால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதாக்கு ஒரு சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்காதீங்க, அதை முத்திரையில உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் மூப்பர்களுக்கும் 4 ஜீவனுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த 7 கொம்புகள் தான் 7 சபை காலம். அந்த 7 கண்கள் தான், அந்த கண்கள் பூமி எங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கூடிய வலது கரத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது பாருங்க, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினார். ஒரிஜினல் ஓனர்கிட்ட இருக்குது. ஒருவர் அந்த புஸ்தகத்தை பார்க்க கூட முடியாது. அதனால யோவான் மிக அழுகிறார். அப்பொழுது 7 கொம்புகளை 7 கண்களை உடைய 7 சபை காலங்களை உடைய 7 தூதர்களை உடைய அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். புஸ்தகத்தை வாங்குகிறார். ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு சொந்தமாகிவிட்டது. அவர் நம்முடைய கின்ஸ்மேன் ரெடீமர். அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா.
அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கின போது அங்கே 24 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பசுத்தவானுடைய ஜபங்களாகிய தூபர்க்கத்தால் இந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து, கர்த்தாவே தேவரீர், புஸ்தகத்தை திறக்கவும் வாங்கவும் அதன் 7 முத்திரை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறீர். அங்க ஒரு வர்ஷிப் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை வாங்கினார். அவரை கர்த்தாவே தேவரீர், புஸ்தகத்தை வந்து வாங்கவும் அதன் 7 முத்திரை உடைக்க நீர் ஜெயம் கொண்டிருக்கிறீர், நீர் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனென்றால் நீர் வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். we are kings and priests. அல்லேலூயா. நீர் ஆட்டுக்குட்டியானவராக வந்து நீர் புஸ்தகத்தை வாங்கி அனுஜென்றால் அதை வாங்கி அதன் முத்திரைகளை உடைத்து நீர் அதை ரிவீல் பண்ணியிருக்கிறீர். எங்களுடைய பேர் அங்க இருக்கு. நாங்க அந்த பரம்பரை. ஹல்லேலூயா. நாங்க அந்த சந்ததி. we are the living descendants. ஹல்லேலூயா. நாங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். எங்களுக்கு இந்த உலகம் சொந்தம். we are kings and priests ஆக ஆளுகை செய்வோம் என்று பாடல் பாடினார்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5:1-10 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார், அவர் ரெடீமராய் இருக்கிறார், அவர் கிங்கா இருக்கிறார், அவர் ஜட்ஜா இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த வசனத்துல இருக்கு. சொல்ற இயேசு கிறிஸ்து ரொம்ப தாழ்மையானவர், நம்ம எப்படி வேணாலும் அவரை திட்டலாம். பாஸ்டர் வந்து சாதாரணமானவர், என்ன வேணாலும் அவருக்கு விரோதமா பேசலாம். அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு இருக்குன்னு தெரியாது. அவர் வந்து சாதாரண ஆள் அல்ல, அவர் சிருஷ்டிகர்த்தர். ஹல்லேலூயா. அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ரூபத்துல வந்திருக்கிறார், ரெடீமராக வந்திருக்கிறார். சிங்காசனத்துல வீட்டிருக்கிறது அவர் தான். அவர் இப்பொழுது ரெடீமர், அடிக்கப்பட்ட பெண்ணமாய் ஆட்டுக்குட்டியா வந்தார். ஆனா நாங்க என்ன பாடுறாங்க, அவரை வந்து என்ன சொல்றால், கிங்ஸ், எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். ஹல்லேலூயா. நீ ராஜாதி ராஜா, நாங்கள் ராஜாக்களா இருக்கிறோம். நீர் ஆண்டவரே, நீர் வந்து பிரதான ஆசாரியரா இருக்கிறீர், நாங்கள் ஆசாரியர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. we are kings and priests. நாங்கள் அந்த பூமியிலே அரசாளுவோம். எங்களுக்கு அந்த பூமி இது சொந்தமாயிருதே. ஆடம் இழந்து போடுறது நமக்கு சொந்தமாகுது. அந்த நேரத்தில் நம்ம வந்திருக்கோம். எவ்வளவு பெரிய பிளஸிங் இருக்கு யோசிச்சு பாருங்க. he break the seals, அவர் வந்து முத்திரையில உடைக்கிறார். reveals, அதை வெளிப்படுத்துகிறார். give us his inheritance to his people. இப்பொழுது அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார். உன் பேர் எங்க இருக்குது, நீ அந்த பரம்பரையை சேர்ந்தது. உலகப்புறமா நம்ம எந்த குடும்பத்தை சேர்ந்தாலும் இங்க கணக்கு கிடையாது. ஆண்டோடைய பார்வையில் எல்லாம் கணக்கு கிடையாது. அது வேதநாயகம் குடும்பமாக இருந்தாலும், கேத்திக்கு சாமியல் குடும்பமா இருந்தாலும் இங்க பைபிள்ல கணக்கு கிடையாது. அவங்க வேணா கொண்டாடட்டும். ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது, நம்ம அந்த லிவிங் சயின்ஸ். ஹல்லேலூயா. நம்ம எந்த நேச்சுரலா எந்த ஃபேமிலியை சேர்ந்தாலும் இங்க அது கணக்கு கிடையாது. நம்ம வந்து வேர்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோமா, ஆண்டவர் முத்திரையை உடைத்து தேவரசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் என்ன என்று சொல்லும் பொழுது, நம்ம அதை வந்து விசுவாசிக்கும் பொழுது ஃப்ரீயா நமக்கு தர்றார். ஹல்லேலூயா. ஃப்ரீயா ப்ராப்பர்ட்டி கொடுக்கிறார். நான் ஏழைகளுக்கு இத்தனை சென்ட் கொடுத்தேன், அத்தனை சென்ட் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் நமக்கு ஃப்ரீயா தர்றார். freely gives it out to us. hallelujah. அதை ஏதேனா மாத்தி தரார். அது தரிசனமா நம்மகிட்ட தரல, அத பாலைவனமா நமக்கு தரல, அல்லது சாக்கடை நிறைஞ்ச பூமியா நமக்கு தரல, அல்லது வியாதி நிறைஞ்ச பூமியா தரல, அல்லது துன்மார்க்கர்கள் நிறைந்த உலகத்தை நமக்கு தரல. அதை ஏடேனா மாத்தி நம்ம கையில தர. எவ்வளவு பெரிய காட்சி! ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவரை வந்து சந்தோஷம். சர்ச்சுக்கு எதுக்காக வரோம்? நம்ம அவருடைய வார்த்தையில கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறாருங்கிறத நம்ம கேட்க முடியாது வரோம். ஆமென். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப முக்கியமான காரியம். இம்பார்ட்டன்ட் ஃபார் us, the work that he is doing now. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? என்ன கிரியை செய்கிறார்? his work to restore to the living family. நாம வந்து இந்த ஜீவிக்கிற இந்த குடும்பத்தாருக்கு, இந்த சந்ததிக்கு the full inheritance of what Adam lost at the beginning. ஆரம்பத்திலே ஆதாம் அந்த ஏதேனை இழந்து போனான், அந்த ஏதேனை நமக்கு தருவதுதான். இப்ப இயேசு கிறிஸ்து அதுதான் செய்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டு முத்திரைகள் திறக்கப்பட்டதுங்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவருடைய புரோகிராம் என்னன்னே தெரியல.
இப்போ அவரு நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் வழக்கு இருந்தது, அந்த வழக்கு ஒரு தீர்வுக்கு வந்து அவர் கரையத்தை செலுத்தி இன்னைக்கு அதை அவர் பெற்றுக்கொண்டு பின்பு நமக்கு தருகிறார், நமக்கு ஃப்ரீயா தர்றார். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்கு ஃப்ரீயா தர்றார். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய வாரிசாக இருக்கிறோம். எப்படி வாரிசு என்று நிரூபிக்க முடியும்? அதுக்கு டிஎன்ஏ டெஸ்டா இல்ல, நமக்கு வேர் டெஸ்ட் கொடுக்கும் பொழுது நம்ம அதை ரிசீவ் பண்றோம், அதை என்ஜாய் பண்ணுறோம். இங்க வந்து துக்க முகத்தோடு இருந்தா என்ன அர்த்தம்? எங்க அப்பாவி போல ஏதோ ஒரு பறி கொடுத்த போல இருந்தா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஏன் சந்தோஷம் வரல? நம்ம அவருடைய சந்ததியா இருந்தா இவ்வளவு எங்க தாத்தா இவ்வளவு சம்பாதிச்சு வச்சார், அந்த காலத்துல இவ்வளவு ஏக்கர் நிலத்தை சம்பாதிச்சு வச்சார், பெரிய கிணறு கட்டி வச்சார், பெரிய வீடை கட்டினாரு. இப்ப அவருடைய ப்ராப்பர்ட்டியை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாங்க அவருடைய வாரிசு அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க. எங்க வீட்டுல இருக்கிற ப்ராப்பர்ட்டில எங்க அப்பா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி கிடையாது, எல்லாமே எங்க தாத்தா ப்ராப்பர்ட்டி. அதனால பாருங்க, நம்ம கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சந்ததியை போடும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார். நம்ம தாத்தா செத்து போயிட்டாரு, ஆனா அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவரே இறங்கி வந்து அதை மீட்டு கிரயத்தை செலுத்தி மீட்டு அந்த டிஸ்பியூட் எல்லாமே சாத்தானுக்கு விரோதமாக இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி அவனை ஜெயித்து இன்னைக்கு என்ன செய்யறால் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நம்ம கையில் இன்னைக்கு அவர் பிரியா தரார்னா எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடம் என்னதான் இழந்து போனான்? ஆடம் லாஸ்ட் தி பவர் டு கண்ட்ரோல் தி எர்த். பூமியின் மேல் இருந்த ஆதிக்கத்தை அவன் இழந்து போனான். அவன் பூமிக்கு தேவனாய் இருந்தான். அதனால சயின்ஸ் வந்து என்ன சொன்னா, வெள்ளம் வந்தா ஒன்றும் செய்ய முடியாது. சயின்ஸ் வந்து புயல் காத்து வந்தா ஒன்றும் செய்ய முடியாது. சயின்ஸால இயற்கையை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா வந்து ஆடம் இயற்கையை ஸ்டாப் பண்ண முடியும். ஹல்லேலூயா. புயல் காற்று வரும் பொழுது காற்றே நீ அமைதலா இருந்தா அந்த காஜா புயல் வராது. நீ காஜா புயல் வந்து அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு கிடக்குறாங்க. நம்ம ஆடம் ஜெனரேஷன், ஹல்லேலூயா, ஆடம் இருந்திருப்பான் என்றால் புயலை நீ ஸ்டாப் பண்ணி நீ வரக்கூடாது. ஹல்லேலூயா. வராது. பெண்ணானுக்கு அந்த தேர்தல் வந்தது, ஸ்டார்ம் அங்க வருகிறது, பனிப்புயல் வருகிறது. பனிப்புயலே நீ போ, 3 நாளைக்கு சூரியன் உதிக்கட்டும். இது வந்தது, இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம், இது எவ்வளவு பெரிய பவர். இதை நம்ம இழந்து போனோம். இந்த பவர் நமக்கு திரும்ப தரப்படுகிறது. ஹல்லேலூயா. He lost his eternal life. நம்மெல்லாம் மரணத்துக்குட்பட்டவர்களாக மாறி இருக்கிறோம். உலகத்தில் பிறந்தாலே மரணம் நிச்சயம். ஆனால் நம்ம மரிக்காமல் இருக்கும்படியாக தேவன் நம்மை உண்டாக்கினார். ஆடம் மரிக்காமல் இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டான். அவன் எட்டர்னல் லைஃபை இழந்து போனான். நமக்கு இந்த எட்டர்னல் லைஃப் வருகிறது. ஹல்லேலூயா. A fellowship with God, தேவனோடு கூட ஐக்கியப்படுவது, அந்த அக்சஸ் டு a tree of life, அந்த ஜீவ விருட்சத்தோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்வது, அதை இழந்து போனான். இன்னைக்கு நமக்கு அந்த ஐக்கியத்தை, அந்த ஃபெல்லோஷிப்பை இயேசு கிறிஸ்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். 3 things என்று பிரதர் சொல்கிறார். பூமி மேல் உள்ள ஆதிக்கம், நித்திய ஜீவன், ஜீவ விருட்சத்தோடு ஐக்கியப்படுவது, இதெல்லாமே இழந்து போன எல்லாத்தையுமே இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு அது நமக்கு ரெஸ்டோர் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. All these things have been legally restored back to us in this hour, the opening of the 7 seals. Hallelujah. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு உனக்கு என்ன கிடைச்சிச்சு? முத்திரைகள் 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 ஒரே தான், அவங்களுக்கு தான் ஏதோ முத்திரை இந்த மாதிரி. அந்த ஜனங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. என்ன காரியம் அறியாதவங்களா இருக்கிறாங்களே, நமக்கு விரோதிகளா இருக்கிறாங்க. அவங்க நம்ம சத்தியத்தை சொன்னா அவங்களுக்கு விரோதியா இருக்கு. பவுல் சத்தியத்தை சொன்னனால அவனை விரோதிச்சாங்க. அதே போல அந்த மெசேஜில் இருக்கவங்க நம்மளை விரோதிக்கிறாங்க. என்ன முத்திரைகள் திறக்கப்பட்டு என்ன ஆச்சு? அந்த ஆடம் இறந்து போனதை நமக்கு ரெஸ்டோர் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. லீகலி ரெஸ்டோர்ட் தட் டு அஸ் திஸ் இன் திஸ் hour. இந்த நேரத்தில் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது by the opening of the 7 seal. ஹல்லேலூயா. நம்ம முதலாவது ரியலைஸ் பண்ண வேண்டும், ஆண்டவர் ஆடம் இழந்து போன எல்லாத்தையுமே எனக்கு ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். அதை ரியலைஸ் பண்ணணும். நான் பின்பு என்ன சென்றால் நான் அந்த டிசெண்டண்டா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சந்ததியாக இருக்கிறேன். ஆமென். ட்ரூ லிவிங் டிசென்ட்ஸ் ஆஃப் ஆடம் ஃபாலன் ரேஸ். எனக்கு அது சொந்தம். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு சொந்தம். இந்த உலகம் எனக்கு சொந்தம்.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதை அறிக்கை பண்ணுறது கஷ்டமா இருக்கும். இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க, நிறைய அரசியல்வாதிகள்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு தான், அவங்க பிடி கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கு பிறகு அவங்க பிடியை தன்னால தளர விட்டுற வேண்டியதுதான். டெஸ்பியூட் இஸ் ஓவர், கேஸ் முடிஞ்சு விட்டது, அங்கே கரையை செலுத்தப்பட்டாகிவிட்டது, ரெடாம்ஷன் பிரைஸ் அங்கே செலுத்தப்பட்டாகிவிட்டது. இப்போது நம்ம சுதந்திரிக்க வேண்டிய நேரம் தான். டைட்டில் டீடு பட்டா நம்ம கையில் வந்து, பேப்பர் நம்ம கையில் வந்துட்டு, பேங்க்ல அடமானம் வைக்கிறாங்க, இதை பேப்பர் அங்கே இருக்குது, அதே போல பேப்பர் ஒரிஜினல் ஓனர் பேர் இருக்குது, நம்மளால அது மீட்க முடியல. ஜீசஸ் கிரைஸ்ட் தேவனே மாம்சத்தில் வந்து அந்த கரையத்தை செலுத்தி தம்முடைய சொந்த ஜீவனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர் அதை மீட்டு கொண்டார். இன்னைக்கு என்ன அதை மீட்டு கொண்டார். ஆனால் இந்த 7 சபை காலமாக ஒரு டெஸ்பியூட் இருந்தது. இப்போ டெஸ்பியூட் எல்லாமே கிளியர் ஆகிவிட்டது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு விட்டது, வழக்கு முடிஞ்சு விட்டது. இப்போ டைட்டில் டீடு வந்து அவர் பெற்று நீங்க உங்ககிட்ட கொடுக்கிறாரு. பேப்பர் உங்க கையில் வந்த பிறகு அவங்க கொஞ்சம் காலம் டைம் கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் என் கையில் வந்துட்டு, ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து காலி பண்ணிட்டு போயிருங்க. உடனே காலி பண்ண முடியாது. டைட்டில் டீடு வந்த பிறகு, ஒரு நிலத்தை விற்ற பிறகு அவங்க வந்து வாங்கினவன் என்ன சொல்லுவான்னா, கொஞ்சம் உங்களுக்கு டைம் தர, அதுக்குள்ளே நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருங்க. அதே போல் டைட்டில் டீட் 1963 வந்துட்டு அது உங்களுக்கு இன்னைக்கு கிராண்ட் பண்ணி ஆகிவிட்டது. ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு யூ, யூ ஹேவ் த பேப்பர்ஸ். ஹல்லேலூயா. நமக்கு அந்த பேப்பர்ஸ் இருக்கிறது, ஆனா சத்ரு இன்னும் ஹோல்டு பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ஹோல்டு பண்ணும் பொழுது அவனுக்கு கொஞ்ச காலம் ஆண்டவர் வந்து அங்கே பொறுமையா காத்திருக்கிறார். அவன் அதுக்குள்ள காலி பண்ணலான்னா 3 மாசம் கழிச்சு காலி பண்ணலான்னு போலீஸுக்கு அங்கே கொடுத்து போலீஸ்காரன் வந்து அடிச்சு துரத்துவான். அதே போல ஆண்டவர் தேர்ட் வேர்ல்டு வாரை கொண்டு வந்து அட்டாமிக் பாம்ஸ் இந்த ஃபயர் எல்லாம் போட்ட பிறகுதான் இந்த சாத்தான் பிடிய தளர விடுவான்னு சொல்லி அவன் நியாயமான முறையில் போக மாட்டான். அது ஆண்டவருக்கு தெரியாது. அவன் இந்த பூமியை விட்டு அவனை அப்புறப்படுத்தி எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கி இதை ஏடேனாக மாற்றி நீ வந்து அநீதி. ஹல்லேலூயா. ஆடம் ஏவாள் ஒரு நாள்ல துரத்தப்பட்டாங்க, நீ இப்போ உள்ளவா. ஹல்லேலூயா. கமிங் பேக். ஹல்லேலூயா. கமிங் பேக் டு த கார்டன். ஹல்லேலூயா. என்ன இதுதான் பைபிள் ஸ்டோரியே. இதுதான் 7 முத்திரைகளை பற்றி தானே விளக்கும். இது தெரியாம முத்திரம் சொன்னாலே உனக்கு அந்த முத்திரன்னு சொல்லதான் தெரியும். உங்களுக்கு தாலியை போட்டுக்கிட்டு முத்திரன்னு சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான், முத்திர புஸ்தகத்தை தூக்கிட்டு போக வேண்டியதான், பைபிளை தூர வச்சிட வேண்டியதுதான். இதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க யாருமே எங்க போய் சேர்ந்து விட மாட்டீங்க. ஆனா எங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். Hallelujah. God has given the revelation. Hallelujah. We are the living descendants of Jesus Christ. Hallelujah. நம்ம வந்து inheritor of this world. இந்த உலகத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள். Hallelujah. அதனால பாருங்க, போவாஸ் வந்து உதாரணமாக போவாஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது போவாஸ் has redeemed back everything that Elimelech lost. எலிமெலேக் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், அடமானம் வச்சிட்டான். எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அவன் வந்து வேற ஊருக்கு போயிட்டான், மோவாப் தேசத்துக்கு போயிட்டான். அவனும் செத்து போயிட்டான், அவனுக்கு 2 பையங்களும் செத்து போயிட்டாங்க. எலிமெலேக்கினுடைய மனைவியும் 2 மருமக்கள் மாறுந்தான் மீதியா இருக்கிறாங்க. ஓர்பால், ரூத். கிலியோனுடைய மனைவி ஓர்பால், மக்லோனுடைய மனைவி ரூத். இந்த 2 பேரும் மெனஜாந்தான் இங்கே விதவைகளாக, அங்கே நகோமியின் விதவையாக இருக்கும் பொழுது எல்லாம் லாஸ் எவ்ரிதிங். அவங்க போனால் அவங்களுக்கு வீடு கிடையாது, அவங்க ஊருக்கு போனால் வீடு கிடையாது, சத்ரு கையில் அது இருக்கு. அவங்களால பணத்தை செலுத்தி அதை மீட்டுக் கொள்ள முடியாது, அவங்கள்ட்ட பண வசதி இல்லை. அதனால இங்கே போவாஸ் அங்கே வருகிறார். இனத்தான் மீட்பர், நெருங்கிய இனத்தான் போவாஸ் அங்கே வந்து என்ன செய்கிறார் என்றால் அந்த நகோமிக்கும் அங்கே மீட்டு கொடுத்து ரூத்தையும் பாகம் பண்ணி இப்போ அவங்க தங்களுடைய அங்கே எலிமெலேக்குடைய ப்ராப்பர்ட்டியில மறுபடியும் வந்து உட்கார்றாங்க. இதுதான் ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். போவாஸ் has redeemed back everything that Elimelech lost. எலிமெலேக்கு இழந்து போன எல்லாவற்றையும் போவாஸ் வந்து மீட்டு கொடுக்கிறார். now Ruth and Naomi. ரூத் வந்து சபை, மணவாட்டி சபை. நகோமி வந்து 1,44,000 யூதர்கள். அல்ல, ரூத் and Naomi can go back and live what was once their lost and fallen estate. ஒரு காலத்தில் அவர் இறந்து போனார்கள்,
அது அவங்களுடைய கையை விட்டு அந்த ப்ராப்பர்ட்டி போய்விட்டது, அந்த வீடு நிலம் எல்லாமே போய்விட்டது. இப்பொழுது அது மீட்கப்பட்டிருக்குது. போவாஸ் வந்து மீட்கு, நம்முடைய போவாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க ரூத்தா இருக்கிறீங்க, நகோமி அந்த யூதர்கள், அந்த ஜூஸும் 1000 வருஷ ஆட்சி, 1,46,000 பேரும் 1000 வருஷ ஆட்சிக்கு வர்றாங்க. நம்மளும் வர்றோம், இதை எலிமெலக் ப்ராப்பர்ட்டியில வர்றோம், நம்ம ஆடம் ப்ராப்பர்ட்டியில வர்றோம். ஹல்லேலூயா! என்ன ஒரு லவ் ஸ்டோரி பாருங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி. இது சோகமான கதையா இல்லை, இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, உங்களுக்கு சுதந்திரத்தை கொண்டு வருது. சாதாரண எஸ்டேட் கிடையாது, கிரேட் எஸ்டேட். ரூத் 4:9-10 வாசிக்கலாம். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இது எல்லாத்தையும் நான் வாங்கி கொண்டேன். அதில் போவாஸ் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். எல்லாத்தையும் நான் மீட்டுக் கொண்டேன், நான் கரையத்தை செலுத்தி விட்டேன். நம்முடைய போவாஸ் கல்வாரி சிலுவையிலே அவர் கரையத்தை செலுத்தி எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா! அடுத்தபடியா 10ஆம் வசனம். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். மக்லோனின் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதோ அதற்கு நீங்கள் சாட்சிகள். ஒருமிக வாசலிலே மூப்பர்கள் மத்தியிலே அந்த சாட்சியை ஏற்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அங்கே 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் மத்தியிலே, அங்கே சுற்றி 10,000 தேவதூர்கள் மத்தியிலே அவர் அந்த புத்தகத்தை வாங்குகிறார். ஹல்லேலூயா! அவர் வந்து அந்த டைட்டில் டீடை வாங்கி இதோ ரத்தத்தினால அதை மீட்டு கொண்டபடினாலே அவருக்கு சொந்தமாகிறது. இன்னைக்கு நமக்கு ஃப்ரீயா கொடுக்கிறார். ரூத் நகோமிக்கு ஃப்ரீயா கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஒரு பைசா செலவில்லாம நம்முடைய ப்ராப்பர்ட்டி மீட்கப்பட்டு நம்ம அதில் பிரவேசிக்கிறோம். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதை கொஞ்சமாவது படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? சர்ச்சில் வந்து பாஸ்டர் இதை சொல்றாரு, கொஞ்சமேலும் இன்ஸ்பிரேஷன் வருதா? நம்ம சோகங்கள், நம்முடைய இதை என்ன சென்றால் மந்த ஆவிகள் நம்மளை விட்டு போகணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! Our God is great. Our God is good. Amen. Hallelujah. அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கார். நம்ம தாய் தகப்பனை விட இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர். நம்ம கிராண்ட் ஃபாதர்லாம் அதை விட இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார். Hallelujah. ஒரு நல்ல ஆடம் அண்ட் ஈவ் வந்து walked away from it. ஏதேனை விட்டு அவர்கள் வெளியே போனார்கள். ஆதியாகமம் 3:24 நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் அதை இழந்து போனார்கள், வெளியே போனார்கள், உரிமை பத்திரத்தை இழந்து போனார்கள். இப்பொழுது நாம் வாக் பேக் இன்டு தி பொசிஷன். இன்னைக்கு என்ன சொல்றாரு, நம்ம அதை சுதந்திரிக்க உள்ள வாரோம். அன்னைக்கு ஆதாமியவளும் வெளியே போனாங்க, இன்னைக்கு நம்ம உள்ள வாரோம். கிறிஸ்துவனுடைய மனவாட்டியும் இதை உள்ள வருவதுதான், அதுதான் இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா! நம்ம மில்லினியத்துல நம்ம வந்து 1000 வருஷம் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நம்ம வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது, நீங்க எப்பொழுது வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் வந்து அந்த சந்ததி என்பது நிரூபிக்கப்படுகிறது. ஈகிள் ஸ்டோரியை சொல்லுகிறார். அந்த ஈகிள் கழுகு குஞ்சு கோழி குஞ்சோடு இருக்கிறது. தாய் கழுகு வந்து தன்னுடைய குஞ்சு அங்கே இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது, நான் ஒரு சிக்கன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கு, நான் ஒரு கோழி குஞ்சு தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. அது ஈகிள்னு அதுக்கே தெரியாது. அதெல்லாம் இப்பொழுது அந்த கழுகு, தாய் கழுகு வந்து ஸ்கிரீம் பண்ணும் பொழுது, கூச்சல் இடும் பொழுது அந்த சத்தம் வந்து அதுக்கு உள்ள உள்ள ஒரு காந்த சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா! அங்க உள்ள அதுக்கு கழுகு ஜீவன் இருக்கிறது. இந்த சத்தம் அந்த சத்தம் அது மேல் ஒரு மேட்ச் ஆகுது. ஹல்லேலூயா! அதே போல ஆண்டவர் நமக்கு சீட் ஜீன் ஆஃப் லைஃப் உள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! அவருடைய ஜீவனை நம்ம பிறக்கும் பொழுது பேஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ தாய் கழுகு இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் வரும் பொழுது, அந்த ஈகிள் கிரையை நம்ம கேட்கும் பொழுது, இது சம்திங் ரெஸ்பாண்ட் டு த வாய்ஸ். ஹல்லேலூயா! ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுவது மாதிரி, ஏன்னா ஒரு டீப் இருக்கும் என்றால் ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு டீப் இருக்குது, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா! நம்ம இந்த மெசேஜ் வரும்பொழுது நம்ம சந்தோஷப்படுகிறோம், முகத்துல மலர்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா! துக்க முகத்தோடு இல்லை. ஹல்லேலூயா! இந்த சத்தம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுகிறது. அதை கேட்கத்தக்கதான எபிலிட்டி அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க.
அதெல்லாம் காது உள்ளவன். ஆண்டவர் யார் யாருக்கு அங்க அந்த ரிசீவிங் செட் அங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா ரேடியோ வேவ்ஸ் இருக்கிறது, டிவி வேவ்ஸ் இருக்கிறது. ஆனா அந்த ரிசீவ் பண்றது ஒரு செட்டிங் வேணும். அப்பொழுது அந்த வாய்ஸ் அதை எடுக்கிறது, அந்த பிக்சர்ஸ் அதை எடுக்கிறது. அது இல்லைன்னா எடுக்க முடியாது. நமக்குள்ள ஆண்டவர் பிறக்கும் பொழுது அதை வச்சிருக்கிறார். இப்பொழுது என்ன சொன்னால் அந்த வேவ்ஸ் வரும் பொழுது இது உடனே கேட்ச் பண்ணி அது எக்ஸ்போஸ் பண்ணுகிறது, மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஹல்லேலூயா, you are the children of God. ஹல்லேலூயா, இதுதான் சத்தியம், இதுதான் ட்ரூத். அது ரியல் ட்ரூத், அதுதான் ஃபேக்ட். அதுதான் நீங்க எல்லாரும் கிறிஸ்டியனுங்களா, ஆனா ஃபேக்ட் இதுதான். the eagle didn't know he was an eagle. அது தான் ஈகிள் என்று அதுக்கு தெரியாது. ஆனா இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது he thought he was a chicken. அது ஒரு கோழி குஞ்சு என்று நினைத்தது. but what revealed to him this ancestry, தான் எந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள். இந்த ஸ்கிரீன் வரும் பொழுது நமக்குள்ள என்ன சென்றாலும் அந்த வாய்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதான அந்த ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுடன் கேட்க கடவன். இன்சைட் ரெஸ்பாண்டட். அப்பொழுது ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த சிக்கன்ஸ் என்ன கத்துனாலும் அந்த தாய்க்கோழி அந்த ஹென் என்னதான் கூப்பிட்டாலும் எட்டி பார்க்காது, மேல பறந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ரெஸ்பாண்ட் டு த மெசேஜ். they respond different. நம்ம உலகத்தின் மக்கள் ஃபால்ஸ் ப்ராஃபெட்டை ஃபாலோ பண்றாங்க, நம்ம ட்ரூ ப்ராஃபெட்டை ஃபாலோ பண்றோம். ஹல்லேலூயா, அதனால அவங்க வா 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 வான்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்டோம். ஹல்லேலூயா, நம்ம சர்ச்சில் யாரும் சர்ச்சை விட்டு போனா நான் வா வாணி கூப்பிடுறதே கிடையாது, யாரையும் வாணி கூப்பிடுறதே கிடையாது. ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து நீ பல வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு நீ அறிஞ்சிருந்து போனா, இளையகுமாரனை தகப்பன் தேடி போனாரா, அவனா தான் வரணும். அதனால நம்ம இப்ப யாரையும் தேடி போறதில்லை. உண்மை வார்த்தையில உனக்கு விருப்பம் இல்லைன்னா மறுபடியும் நீ தேடி என்ன பிரயோஜனம்? அது சாப்பிடுற மக்கள் வா 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 வான்னு கூப்பிடுவாங்க, மாலை போட்டு ஏத்துக்கிட்ட மாதிரி ஏத்துக்கிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, உனக்கு வேறம் தெரிஞ்சு போறியா போ, ஆண்டவர் அதுக்கு பல வேற ஆத்மா தருவார். ஹல்லேலூயா, வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆத்மாக்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆமென். டெஸ்பியூட் இருந்தது, 6000 years டெஸ்பியூட் இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்? இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? அது தேவனுடைய பசுத்தவான்களுக்கு சொந்தம், ஆடாமுடைய சந்ததிக்கு சொந்தம். சட்டன் வித்துகள் சண்டை போடுது. ஒரு நில பிரச்சனைன்னா நீங்க ஒரு அடி தள்ளி வந்துட்டீங்க, 2 அடி தள்ளி வந்துட்டீங்க. நில பிரச்சனை தான் எப்பவுமே உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. நில பிரச்சனை, இன்னொருத்தருடைய நிலத்தை அபகரிப்பது. அதனால பாருங்க, சாத்தான் போச்சர், அவன் ஸ்கொட்டர், நம்முடைய ப்ராப்பர்ட்டியை அவன் அபகரிச்சுக்கிட்டான். அதனால 6000 வருஷமா உலகம் யாருக்கு சொந்தம்? உலகத்தின் மக்களுக்கு, சட்டத்தின் வித்துக்களுக்கு சொந்தமா, ஆடாமுக்கு சொந்தமா? எங்க அப்பா ஆடாமுக்கு கொடுத்தது. அந்த சிருஷ்டிகர்த்தர் ஒரிஜினல் ஓனர் கொடுத்திருக்கிறாரு, அவர் பட்டா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ எப்படி கிளைம் பண்ணுவா? இல்ல உலகம் எங்களுக்கு தான் சொந்தம் அவங்க சொல்றாங்க. இது 6000 வருஷமா இந்த டிஸ்பியூட் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வாரியில கரையத்தை செலுத்தினாலும் இதோ அவனுடைய ஆதிக்கம் இன்னும் இருக்கிறது. இப்பொழுது இறங்கி அந்த டைட்டில் டீடை ஓபன் பண்ணி இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆதாம் இறந்து போன அந்த 3 காரியங்கள், அவன் உலகத்துக்கு தேவனாய் இருந்தான். அவன் ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் அவனுக்கு இருந்தது. அவன் ட்ரீ ஆஃப் லைஃபோடு ஐக்கியப்பட்டிருந்தான், நித்திய ஜீவனை உடையவனாய் இருந்தான். இப்ப எல்லாத்தையும் நமக்கு கிராண்ட் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது நம்முடைய சுதந்திரத்துக்குள்ள போனோம். ஹல்லேலூயா. கேஸ் ஓவர் ரைட், டிஸ்பியூட் ஹஸ் பீன் செட்டில்ட். அதனால தான் ஆண்டவர் அந்த புத்தகத்தை போய் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கிரயத்தை செலுத்தி விட்டேன். அந்த போவாஸ் அங்கே வருகிறார். நெருங்கிய இனத்தானோடு கூட அங்கே ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த நெருங்கிய இனத்தான் சொல்லி, நான் அதை வாங்குகிறேன், உனக்கு இனிமேல் இது மேல சுதந்திரம் இல்லை, நீ போகலாம். இதை நானே வாங்கி இதை ரூத்துக்கு அங்கே அந்த நகோமிக்கு அதை கொடுத்தது பாரு. அவர் நெருங்கிய இனத்தான். இதை சாத்தானோடு அவர் தர்க்கம் பண்ணி அந்த டிஸ்பியூட் அவர் க்ளோஸ் பண்ணி, நான் கிரயத்தை செலுத்தி விட்டேன், நான் எனத்தான் மீட்பராக இருக்கிறேன், இவர்களுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணுகிறேன், உனக்கு இனிமேல் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரிஜினல் ஓனர் அங்கே பேங்க்ல இருந்து பத்திரத்தை மீட்டு இன்னைக்கு நமக்கு தந்துட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவர் எதுக்காக இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார்? 7ஆம் முத்திரையானது, 7ஆம் முத்திரை திறக்கல, 7ஆம் முத்திரை அது ஏதோ மர்மமா இருக்குது, அது யாருக்குமே புரியாது அப்படிங்கிறாங்க.
எத்தனை வருஷம் 30 வருஷம் படிச்சு என்ன பிரயோஜனம்? 7ஆம் முத்திரை இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. இறங்கி வந்து உங்களுக்கு டைட்டில் டீடு கொடுக்க வந்திருக்கிறார். அது முத்திரிக்கப்பட்ட புத்தகமா 5ஆம் அதிகாரத்தில் இருந்தது. 10ஆம் அதிகாரத்தில் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. கண்கள் அக்னி ஜுவாலை போலவும் கால்கள் அக்னி சம்பங்களைப் போலும் இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியிலும் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது எழுத வேண்டும் இருந்தேன். அவள் 7 இடிகள் சொன்னாலே எழுதாமல் முத்திரை போடு. அதன் மீது 6ஆம் வசனத்தில் இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராய் தீர்க்கதரிசி சுவிசேஷம் அறிவித்தபடியே 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்கால ஊதும் போது தேவரகசியம் நிறைவேறும். ஆமென். 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் வானத்திலிருந்து பறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமி மேல் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் சிறு புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனத்திலிருந்து போய் அந்த புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்று அவருக்கு அவன், நீ இதை வாங்கி பூசி, உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆயிலும் உன்னுடைய வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும். நான் தூதனுடைய கையிலிருந்து அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசித்தேன். அதை புசித்த உடனே அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அந்த பலமுள்ள தூதன் என்ன சொல்கிறார்? அப்பொழுது அவன் என்ன நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் மாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். இப்ப புஸ்தகம் நம்ம கையில வந்துச்சு. நம்ம ஈட்டிங் த டைட்டில் டீட். ஹல்லேலூயா. நம்ம அந்த வெளிப்பாட்டை புசித்துக்கிறோம். ஹல்லேலூயா. புதிக்கும் பொழுது அது வாய்க்கு தேனா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கடைப்பிடிக்க கஷ்டம், வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். அது நம்முடைய பாடியோடு நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்னா சேரும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கசப்பா தான் இருக்கும். ஆனா கசப்பு தான் ஆரோக்கியத்தை தரும். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமாவுக்கு அது ஆரோக்கியத்தை தரும். இப்பொழுது புசிச்சுட்டு நம்ம சும்மா இல்ல, தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. டைட்டில் டீடு கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய பேர் அங்கே இருக்கிறது, அது திறக்கப்பட்டிருக்குது. ஐ see my name. ஹல்லேலூயா. அந்த புக் ஆஃப் ரெடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. என்னுடைய பேரை நான் காண்கிறேன், நான் வாரிசா இருக்கிறேன். I am the living descendants. ஹல்லேலூயா. என்னுடைய தாத்தா யார், என்னுடைய பாட்டி, என்னுடைய முன்னோர்கள் யார், எல்லாமே எனக்கு தெரியுது. புத்தகம் திறக்கப்பட்டது. அது யார் யார் கையில இருந்து அந்த லேண்ட் மாறி வந்திருக்குது, அது ஒரிஜினல் ஓனர் யாரு, எல்லாமே வேறமா எழுதியிருக்குது. என் பேர் வந்து லிவிங் டீசன்ட். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற சந்ததி, அவங்க எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க. நான் இன்னைக்கு எனக்கு அது சொந்தம். இந்த லிவிங் டீசன்ட் கொடுப்பதுக்காகத்தான், இந்த ஜீவிக்கிற இந்த பரம்பரைக்கு, இந்த சந்ததிக்கு கொடுப்பதுக்காகத்தான் அவர் இறங்கி வந்தார். அதுதான் 7 சீல், 7ஆம் முத்திரை. ஹல்லேலூயா. எவ்வளவு கிளியராக இருக்குது. டைட்டில் டீட் வந்து given back to us. ஹல்லேலூயா. அல்ல நம்முடைய பெயர் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான் வந்து ஒரு ஸ்கொட்டர் போச்சர், அவன் தன்னுடைய பிடியை தளர விட்டு விட்டான். ஹல்லேலூயா. அதனால அந்த டைட்டில் டீல் கிடச்சுன்னா, சிலர் வந்து ஒரு வீட்டில் இருப்பாங்க, அங்கங்கே நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க, பேப்பரெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க, பீரோவில் வச்சுருப்பாங்க அல்லது பேங்கில் வச்சுருப்பாங்க. அதனால அவங்க என்ன இருப்பாங்க, வீட்டில் இருந்தால் தான் பெரிய பணக்காரன் போல சொல்லுவாங்க. ஏன் பணக்காரன் பெரிய பெருமை வருது? நிறைய பேப்பர் இருக்குது, வீட்டில் நிறைய பட்டா வச்சுருக்காங்க, அங்கங்கே நிலம் வாங்கி போட்டிருக்கோம், பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம். பில் கேட்ஸ் பெரிய பணக்காரர், உலகத்திலே பணக்காரர் பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான, நீங்க தான் உலகத்திலே பணக்காரர். யூ ஆர் த ரிச்சஸ்ட் பீப்புள் living on this earth. Hallelujah. உங்களை விட ரிச் பீப்புள் யாருமே இல்லை. இது வந்து உங்களை பிரியப்படுத்துக்கல்ல, ரியல் ஃபேக்ட். ஹல்லேலூயா. உலகத்திலே நம்ம தான் ரிச் பீப்புள். பில் கேட்ஸை விட நம்ம ரிச் பீப்புள். எல்லாம் அங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளா இத்தனை ஆயிரம் கோடி அத்தனை ஆயிரம் கோடிக்கு சொத்து வச்சிருக்காங்க. 3000 கோடி 5000 கோடி அவர் வச்சிருக்கிறாரு. எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாலும் அதை விட நம்மகிட்ட அதுக்கு மேல இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா டைட்டில் டீட் நம்ம கையில இருக்கு. நீங்க பார்த்து சாதாரண ஆளா இருக்கீங்களே, டைட்டில் டீட் இருக்குதே. முழு உலகத்துக்குரிய டைட்டில் டீடு என் கையில தந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து கொண்டு தந்துட்டாரு.
அவர் அன்னைக்கு இறங்கி வந்து தந்துட்டாரு. 7 சீல் அவர் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. இறங்கி வந்து எதுக்காக இறங்கி வந்தார்? எனக்கு டைட்டில் டீட் தந்திருக்கிறார். ஐ ஆம் தி ரிச்சஸ்ட் மேன் இன் தி பிளானட். ஹல்லேலூயா. இந்த பூமியில இந்த கிரகத்திலே நான் பெரிய பணக்காரன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பைபிள் அதான் சொல்லுது. இதுதான் 7 சீல். 7 சீல் மிஸ்ட்ரி இதுதான். ஹல்லேலூயா. நமக்கு பவர் ஆஃப் தி ஸ்போக்கன் வேர்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆடம் என்னென்ன காரியங்களை இழந்து போனானோ அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடம் லூசிங் த ஹோல் எர்த். ஆதாம் இந்த முழு உலகத்தை இழந்து போனான். இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் ரெடீம் பண்ணி நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு அதனுடைய அருமை தெரியல. நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லுகிறார். என்ன ஸ்டோரி சொல்லுகிறார்னா, அமெரிக்கா தேசத்தில் ஒரு ஏழை பெண் ஜீவித்தாங்களாம். ரொம்ப ஏழை பெண், வயசான பெண். அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணிச்சான். கவர்மெண்ட் முதியோர் பென்ஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த கவர்மெண்ட் உதவியில் தான் ஜீவிச்சு வந்தாங்க. மழை பெஞ்சா வீடு ஒழுகும். இப்படி அவங்க சுகம் இல்லாமல் போய் கடைசியில் மரித்து போனாங்களாம் அப்படின்னு இந்த ஸ்டோரி சொல்லுது. அவங்க வந்து ரொம்ப ஏழையாக இருக்கும் பொழுது கவர்மெண்ட் அவங்க வந்து உதவி செஞ்சுன்னா அடிக்கடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்க உயிரோடு இருக்காங்களா எப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே போல் அந்த அம்மாவை பார்க்க வந்தாங்களாம். அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்தாங்களாம். எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ஏழையாக இருக்கிறீங்களே, என்ன காரியம்? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அவன் வந்து என்ன செய்கிறான்? அவன் இந்தியாவில் இருக்கிறான். இந்தியாவில் எதுக்கு போனான்? பிஸ்னஸ் பண்ணக்காக போனான். அவன் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறானா? ஒரு உதவி செய்யலை. ஆனால் அடிக்கடி அவன் லெட்டர் அனுப்புகிறான். அந்த அவன் லெட்டர் வந்து அனுப்பிடுறான். ஆனால் என்ன செய்தால் அவன் எனக்கு ஒரு பென்னி ஒரு பைசா கூட உதவி செய்யறதில்லை. ஆனால் லெட்டர் போடுகிறான். சரி என்ன செய்யறால் அந்த லெட்டரை கொஞ்சம் காமிக்கிங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா என்ன செய்யாங்களா, கண்ணாடியை போட்டு பைபிளுக்குள்ளே தான் அந்த லெட்டர் இருக்குதான். அதனால் பைபிளில் கத்தையாக வந்து ஒரு கவரில் அந்த இதெல்லாம் லெட்டர்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தாங்களாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் மகன் வந்து நான் வந்து என் மகனை வருத்தப்படுத்தக்கூடாது, அவனை வந்து என்ன நிலையில் இருக்கானோ நமக்கு தெரியல, அவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் அவன்கிட்ட எந்த உதவியும் கேட்கல. ஆனால் அவன் எனக்கு இந்த லெட்டரில் எல்லாம் நல்ல பிக்சராக இருக்குது, அழகான படமாக இருக்குது, இந்த படத்தை தான் அவன் அனுப்பியிருக்கான்னு சொல்லும் பொழுது அவங்க அதை பார்த்தாங்களாம். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது எல்லாமே பேங்க் டிராப்ஸும், எல்லாம் டிராப்ட், $1000 பேங்க் டிராப்ட் அவன் அனுப்பியிருக்கான். இந்த அம்மாவுக்கு அது பேங்க் டிராப்ட்னு தெரியாமல் ஏதோ படம் இருக்குது அப்படின்னு நம்ம மகன் வந்து படத்தை அனுப்பியிருக்கிறான், அவனை நம்ம ஒன்றும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பைபிளுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்களாம், எல்லாமே பேங்க் டிராப்ட்டு, நீ வந்து இதை வந்து என்ன செய்கிறான்னா நீ ஒரு படம்னு நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உனக்கு அதனுடைய அருமை தெரியல. அதே போல தான் மெசேஜில் இருக்க பிலீவர்ஸுக்கு முத்திரை திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இது பேங்க் டிராப்ஸ். ஹல்லேலூயா. அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தூர தேசத்திலிருந்து நமக்கு அனுப்பியிருக்கிறார், ஹெவன்ல இருந்து நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் பிலீவர்ஸ் என்ன செய்றாங்கன்னா இதெல்லாம் படம் 1 படத்துல படம் போட்டு ஆடு இலை ஊசி ஈட்டின்னு அப்படி இருக்கும்ல, அதே மாதிரி இவங்க படத்தை படிச்ச மாதிரி படிக்கிறாங்க. வெள்ள குதிரை வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, நம்ம படிக்கலாம். இன்னைக்கு புதன்கிழமை தோறும் ஏழு முத்திரத்தான். அதனால இது வெள்ள குதிரை, நீங்க என்ன சொல்றீங்க கேள்வி கேட்கறது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரேட் வேல்யூ. ஹோல் வேர்ல்டுக்குள்ள அந்த டைட்டில் டீடை உங்களுக்கு தந்தாருன்னா இது என்ன படம் பார்க்கறதா? 1 பிடிக்க பிள்ளைகளுக்கு தான் அது தெரியும். அந்த அம்மா படிப்பறிவு இல்லாத அம்மா, அதனால படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும். ஆவிக்குரிய ஞானம் இல்லாதவங்க தான் இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பல வருஷமா படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து கேஷ் பண்ண அவங்களுக்கு தெரியாது. நம்ம அதை கேஷ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில அப்ளை பண்ணி ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தை எனக்கு தரும் பொழுது எனக்கு சுகத்தை தருவது ஈஸியான காரியம்.
என்னுடைய வாழ்க்கையின் தேவையை சந்திப்பது உமக்கு ஈசான காரியம். ஹல்லேலூயா. நீ ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி இந்த டைட்டில் டீடை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் பொழுது எனக்கு இந்த உலக வாழ்க்கையின் தேவையை சந்திப்பது, என் கடனை அப்புறப்படுத்துவது, என் வியாதியை அப்புறப்படுத்துவது, என்னுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்வது உமக்கு லகுவான காரியம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் என்று நம்ம சொல்ல முடியும். தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, இந்த டைட்டில் டீடே கொடுத்திருக்கும் பொழுது, இந்த டைட்டில் டீட் டு இன் எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. டைட்டில் டீட் ஓவர் தி பவர் ஆன் தி எர்த். உலகத்தின் மேல, இயற்கையின் மேல ஆதிக்கத்தை நமக்கு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நமக்கு தந்திருக்கும் பொழுது மற்ற எல்லாத்தையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு கத்த செய்த காரியம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் அதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். சிலருக்கு அதை ரியலைஸ் பண்ண தெரியல. பிக்சர் பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 7 முத்திரைகள் புஸ்தகத்தை படிச்சு பிக்சர் பார்க்கிறாங்க. 1ஆம் 2ஆம் பாடம் படிச்ச மாதிரி பார்க்கிறாங்க. ஆனா ஆவிக்குரியலாக நம்ம இயேசு எனக்கு எவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஐ ஆம் தி கிரேட் மில்லினியரி. ஹல்லேலூயா. நான் இந்த பூமியில ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இயேசு என்னை மாற்றியிருக்கிறார். சீக்கிரமா நான் அதை சுதந்திரிக்க போகிறேன். ஆமென். முதலாவது நம்மளை அவர் காலிங் பண்ணுகிறார். காலிங் அவுட். இரண்டாவது ரிவீலிங் அவர் நேம்ஸ். ஹல்லேலூயா. நம்முடைய பேரை வெளிப்படுத்த இப்போ நம்ம பேரை பார்க்கிறோம். அதனால நான் வேதநாயகம் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண முடியும். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 500 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. 500 பேரும் நான் வேதநாயகம் குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லும் பொழுது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க அப்பா பேர் என்ன? ரைட்டா. ஒன்றும் சொல்ல முடியாது. யாருமே மறுதளிக்க முடியாது. நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சந்தேகமே கிடையாது. என் பேரை நான் பார்க்கிறேன். புக்கில் என் பேரை அடிச்சிருக்காங்க. எங்க பிள்ளைகள் பேரெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. என் மனைவியுடைய சித்தி மகன் கூட மேரேஜுக்கு போயிருந்தோம். மனைவியுடைய சித்தி மகன் அவர் சிஎஸ்எல் ஐயரா இருக்கிறார். எல்லாரும் போட்டாவுமே எங்க அங்க கல்யாண மண்டபத்துக்கு முன்னால எல்லாரும் போட்டோ வச்சிருக்காரு. எங்க போட்டோவும் அதில் இருக்கு. எல்லாரும் போட்டோவும் சின்ன ஸ்டாம்ப் சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ், பாஸ்போர்ட் சைஸ்ல அவ்வளவு பேர் போட்டாயும் ஒட்டி வச்சிருக்கு. அதில் சொல்றாங்க முகத்தை பார்த்து, உங்க போட்டோ அங்கே இருக்கு, உங்க போட்டோ அங்கே இருக்கு. கல்யாணத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. எல்லாரும் இந்த போட்டோவை பார்க்குறாங்க. நாங்க அந்த ஃபேமிலியை சேர்ந்ததுனால எல்லாரும் போட்டோவை இங்கே ஒட்ட முடியாது. நாங்க அந்த ஃபேமிலியை சேர்ந்தோம். அதே போல நம்ம இன்னைக்கு லிவிங் டிசெண்டன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்பிரிச்சுவல் பேர்த் ஆனது இந்த 7 சீல் இறங்கி ரிவீலிங் அவர் நேம்ஸ். ஹல்லேலூயா. அவர் இறங்கி முத்திரைகளை திறந்து இன்னைக்கு ரிவீலிங் அவர் நேம்ஸ். ஹல்லேலூயா. நம்முடைய பேரை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம லைஃப் நம்முடைய கேரக்டர் இதான் நம்முடைய முன்னோர்களுடைய கேரக்டருக்கு மேட்ச் ஆகிறது. நம்முடைய சாயல் அங்க மேட்ச் ஆகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பிளட் எங்க மேட்ச் ஆகிறது. ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா? அதனால இதெல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து ஆண்டவருக்கு கல்விமான்கள் வேத பண்டிதர்களுக்கெல்லாம் மறைத்து அடையாள சின்னத்தில் முத்திரை போட்டுட்டார். ஆட்டுக்குட்டி வந்துச்சு, பொசத்தை வாங்கிச்சு. அதுக்கு 7 கொம்பு இருந்தது, 7 கண்ணு இருந்தது. அது ஒரு பொசத்தை வாங்கின மாதிரி, அந்த புஸ்தகத்தை திறந்த மாதிரி இப்படி இந்த ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் வேத பண்டிதர்களுக்கு இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த டெர்மினாலஜி இப்படி பண்ணிட்டார். இந்த மாதிரி அடையாள சின்னங்களினாலே முத்திரை போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இது புரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் அவங்களுக்கு புரியாது. பெரிய பைபிள் காலேஜ் டீச்சர், பெரிய தியாலஜி படிச்சிருக்கிறார். அமெரிக்காவில் போய் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறார். 10 வருஷம் படிச்சிருக்கிறார், 20 வருஷம் படிச்சிருக்கிறார். தெரியாத ஆண்டவர் அதை ஒரு ப்ராஃபட்டுக்கு வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த ப்ராஃபட் மூலமா நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அந்த டெர்மினாலஜி என்ன, அந்த பாஷை என்ன, அந்த அடையாள சின்னங்கள் என்ன, இன்னைக்கு அது எப்படி நடந்திருக்கிறது, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவங்களுக்கெல்லாம் அது ஏதோ ஒரு படம் மாதிரி தெரியுது, ஒரு விஷன் மாதிரி தெரியுது. நம்மளுக்கு முத்திரை எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இதை சிங்கம் காலம் கிடக்குறாங்க. நமக்கு இன்னைக்கு ட்ரூத் ரிவீல் ஆயிருக்கிறது. அவர் எனக்கு அதை தந்திருக்கிறாரு. என் நேம் அவர் ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதுதான் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பே யுவர் சின்ஸ் இன் கிரைஸ்ட். உங்களுடைய பாவங்கள் கிறிஸ்துவின் மூலமாக அங்கே செலுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்
என்ன சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்பொழுது 1914 1918 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது. அப்போல்லாம் நம்ம யாரும் பிறந்திருக்க மாட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் திடீரென்று ஸ்டாப் ஆயிடுச்சு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இவளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளில் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாது சமுத்திரத்தின் மேலாது ஒரு மரத்தின் மேலாது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். பின்பு ஜீவனுள்ள முத்திரை கோலை உடைத்த வேறொரு தூதனும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் சமுத்திரத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நான் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றியில் முத்திரை போட்டு தீருமளவும் சமுத்திரத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாள் என்று மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டான். முத்திரை போட்டோடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, சிமியன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. 1-8 வரைக்கும் வாசி. அதனால ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 12,000 12,000. திடீரென்று ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சூப்பர் நேச்சுரலி ஸ்டாப்டு. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அது நின்று விட்டது. அப்படி அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நிற்கவில்லை என்றால் சொல்லுகிறார் அது அர்மகதோனா மாறி இருக்கும். and God would have had to wipe the earth clean under the sea. கர்த்தர் முற்றிலும் உலகத்தை அங்க தொடச்சி எடுத்திருப்பாரு, எல்லாம் அழிஞ்சிருக்கும். ஆனா அது ஸ்டாப் ஆனது. ஜீவனுள்ள முத்திரை கோலை உடைய அந்த தூதன், வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி அந்த ஜீவனுள்ள முத்திரை கோலை உடைய தூதன் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவர்தான் அதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அங்கே ஜென்டைல் ப்ராஃபட் வர வேண்டும், ஜூவிஷ் ப்ராஃபட் வர வேண்டும். ஜென்டைல் ப்ராஃபட் வில்லியம் மேரியன் பண்ணுங்க. அங்க 2 ஜூவிஷ் ப்ராஃபட் மோசஸ் அண்ட் எலியா. இவங்க ஜனங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி அவங்களுடைய பேரை அழைக்க வேண்டும். காலிங் தேர் நேம், ரிவீல் தேர் இன்ஹெரிட்டன்ஸ். அதனால இங்க பாருங்க, இங்க நம்ம ஒரு லிவிங் டிசன்ஸா இருக்கிறோம், பிரைடா இருக்கிறோம். மோசஸ் எலியா ஆவியை உடைய ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டது, பெனாக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டது. மோசே முதலாம் யாத்திரைக்கு அவன் யாத்திரைக்கு ஜனங்களை வழி நடத்தினான். பெனா 3ஆம் யாத்திரைக்கு வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. மோசஸ் ஸ்பிரிட் பெனாக்கு கொடுக்கப்பட்டது, எலியா ஸ்பிரிட்டும் கொடுக்கப்பட்டது. எலியா என்ன சொன்னால் கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்தான். ஜனங்களுடைய இதயத்தை அங்கே நியாய பிரமாணத்துக்கு பிதாக்களுக்கு திருப்பினார். இவர் இன்னைக்கு பிள்ளைகளுடைய இதயத்தை ஆதி பெந்தேகோஸ்தே பிதாக்களுக்கு திருப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசஸ் அண்ட் எலியா ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள இன்னைக்கு ரிவீலிங் த சீக்ரெட், சத்தியத்தை வெளிப்படுத்தி காலிங் அவர் நேம்ஸ். ஹல்லேலூயா. நம்முடைய பெயர் அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்க ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 12,000. அந்த 12,000 பேருக்கு 2 தூதர்கள் வருகிறார்கள். இன்னும் 2 சாட்சிகள் 8 வருஷம் முடித்து கொண்டவளாய் 1764 தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். உலகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் அவர்களே. வெளிப்படுத்தல் 11:2-3 வாசிக்கிறோம். அதாவது 2 சாட்சிகள் வர்றாங்க. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 1,44,000 பேர் ஜூவிஷ் டிசெண்டன்ஸ், ஆபிரகாமுடைய மாம்சபரமான சந்ததிகள், அவங்க லிவிங் டிசன்ஸ் இன்னைக்கு அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் 2 தீர்க்கதரிசியை அனுப்பும் பொழுது மோசஸ் அண்ட் எலியா ஸ்பிரிட் உடையதான 2 தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க ரெஸ்பான்ஸ் டு தி வேர்ட். ஹல்லேலூயா. அப்பொழுது அவங்க ஆபிரகாமின் சந்ததி என்ற அடையாளம் கண்டு கொள்ளப்படும். இப்போ அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்னு தெரியாது, எல்லாமே மிக்ஸ் ஆகி போச்சு. யாரு ரூபன், யாரு யூதா, யார் மனாசே, யார் இசக்கார், யார் செபிலோன், ஒண்ணுமே தெரியாது. இப்ப 2 சாட்சிகள் சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க பேர் அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எல்லா கோத்திரம் 12,000, ஒன்னு கூடயும் கிடையாது, ஒன்னும் குறையும் கிடையாது. எக்ஸாக்ட் நம்பர் 12,000 12,000.
12 into 12 144, 1,44,000 பேர் அவர் முத்திரிக்கப்படுகிறார். பசுத்தாவினாலே முத்திரைப்படும். எப்படி முத்திரிக்கப்படும்? வேர்டை ரிசீவ் பண்ணும்போது அவங்க பசுத்தாவி பெற்றுக் கொள்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு ஜென்டைல் ப்ராப்பர்ட்டி 7ஆம் தூதனை அனுப்பும் பொழுது இந்த 7ஆம் தூதனுடைய செய்தியை நீங்க ரிசீவ் பண்ணும்போது நீங்க பசுத்தாவி பெறுகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய நேம் ரிவீல் ஆகிறது. அந்த பட்டால உங்க பேர் இருக்கிறது, அந்த பத்திரத்துல உங்க பேர் இருக்கிறது. யூ ஆர் த டிசெண்டன்ட். நீங்க அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள், நீங்க அந்த வாரிசா இருக்கிறீர்கள். உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இது என்ன 7ஆம் முத்திரைக்கு முன்னால எழுதப்பட்டிருக்கு. 7ஆம் முத்திரை 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பல்லவத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவு அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இந்த மேகம் ஏறக்குறைய அரை மணி நேரம் காணப்பட்டது. There was silence in heaven for about an half an hour. மேகம் வந்தது, அரை மணி நேரம் காணப்பட்டது. ஏறக்குறைய 27 நிமிஷங்கள் காணப்பட்டது. மேகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த 7ஆம் முத்திரைக்கு முன்னால தான் இந்த 12,000 பேரை சொல்லியிருக்கு. அதனால அது என்னன்னா, ஆண்டவர் அங்க ஒரு மெட்டீரியல் நமக்கு கொடுக்கிறார். இந்த 7 சீலிங் மெசேஜில் பிரதான சொல்லுகிறார், 7th chapter is just a minute to bridge in between 6th and 7th seal. The only material that we have to go on right now, that between the 6th and 7th seal is calling out Israel. அது நமக்கு ஒரு மெட்டீரியலா இருக்கிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். இந்த மெசேஜ் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறது. நீங்க இந்த மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவிக்கிற சந்ததியா இருக்கிறீர்கள். நீங்க அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள், நீங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா. மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க அவங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்த கிடையாது. சர்ப்பத்தின் வித்துக்களா இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி நடந்தது நமக்கு ஒரு பேட்டர்னா வச்சிருக்கிறாரு. அதை வச்சு என்ன நீங்க கண்டுபிடிங்க. அவங்களுக்கு அந்த 2 தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது நீ இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நீ என்ன செய்தால் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவன், நீ வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாய் அப்படின்னு ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவங்க ரிவீல் பண்றாங்க. அதே போல ரிவீல் பண்ணும் பொழுது நீ எபேசு சபை காலத்தை சேர்ந்தவன் கிடையாது, நீ சிமின்னா கிடையாது, நீ பெர்கமு கிடையாது, நீ தேத்தியரா கிடையாது, நீ சர்வ கிடையாது, நீ பெலதெல்பியாவும் கிடையாது. நீ யூ ஆர் த லிவிங் டிசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் சந்ததி, நீ கடைசி கால சந்ததி, நீ உயிரோடு இருக்கிற சந்ததி. உனக்கு சுதந்திரம் உண்டு. என்ன பாருங்க, எவ்வளவு அருமையா, எவ்வளவு பெர்ஃபெக்ட். அதை வச்சு நீங்க இதை பாருங்க. ஒன்லி மெட்டீரியல் அதுதான். அந்த மெட்டீரியலை வச்சு நீங்க இதை கண்டுபிடிங்க. விதமாக சொல்லி இருக்கிறார். அந்த 1,44,000 பேர் எப்படி முத்திரை பெற்றார்களோ அதே போல நம்ம முத்திரை பெற்றிருக்கிறோம். ஆமென். The Bible hides this information. இந்த இன்ஃபர்மேஷனை மறைச்சு எழுதியிருக்குது. only telling of Jewish descendant side. ஜூஸ் எப்படி அழைக்கிறான்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு ப்ராப்பர்ட், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டுக்குள்ள 2 அனாயிண்டிங் இருக்கு. மோசஸ் அனாயிண்டிங் அண்ட் எலிஜா அனாயிண்டிங் உடைய 2 அனாயிண்டிங் சேர்த்து அவருக்குள்ள இருக்கிறது. அவர் நமக்கு வார்த்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம அதை பிடிச்சு கொண்டோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ள அந்த ஜீன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய அணு, அந்த ஜீவ அணு நமக்குள்ள இருப்பனால அந்த பரம்பரையா அந்த அணு இருக்கு. யாருக்காவது டிபி வந்தா உங்க அம்மாவுக்கு டிபி இருந்ததா உங்க அப்பாவுக்கு டிபி இருந்ததான்னு கேட்பாங்க. சில வியாதி பரம்பரையா வரும். அதனால அந்த டாக்டர் என்ன கேட்பாங்க, உங்க அம்மாவுக்கு இருந்துச்சா உங்க அப்பாவுக்கு இருந்தான்னு கேட்கறாங்க. அது அந்த டிஎன்ஏ மூலமா அது பாஸ் ஆகுது, குழந்தைகளுக்கு பாஸ் ஆகுது. நமக்கு வியாதி பாஸ் ஆகல. ஹல்லேலூயா. சத்தியம் ஸ்ட்ரென்த் பாஸ் ஆகுது. ஹல்லேலூயா. அந்த கேரக்டர் பாஸ் ஆகுது. ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து அது நமக்குள்ள வருது. அந்த ஜீன் ஆஃப் லைஃப் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். அவங்களுக்கு அதை அப்ளை பண்ண முடியாது, அதை வச்சு நமக்கு அப்ளை பண்ண வேண்டும். கடைசியா சொல்ற காரியம் எபிரேயர்களின் நிருபம் 7ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். அன்றையும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம்.
இதோ தசோபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசோபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலையும் தசோபாகத்தை கொடுத்தார். கொள்ளையாடின பொருட்கள் எல்லாவற்றிலையும் தசோபாகத்தை கொடுக்கும் பொழுது இந்த ஆபிரகாமுடைய அறையில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அறையில் என்ன, இடுப்பிலையா இருந்தா, அவனுக்குள்ள இருந்தான். ஹல்லேலூயா. எப்படி இருந்தான்? சீட் ஃபார்மாக இருக்கிறான், வித்தின் வடிவத்தில் இருக்கிறான். நீங்க உங்க உலகத்துல பிறப்புக்குனால உங்க அப்பாக்குள்ள சீட் ஃபார்மா இருந்தீங்க. உங்க அப்பா பிறக்குள்ள உங்க தாத்தாக்குள்ள நீங்க சீட் ஃபார்மா இருந்தீங்க. இப்படியே நீங்க கணக்கை போட்டுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா நம்ம ஆடாமுக்குள்ள இருந்தோம், நம்ம ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள இருந்தோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. ஆபிரகாமுடைய மகன் தான் ஈசாக், ஈசாக்குடைய மகன் தான் இஸ்ரவேல், இஸ்ரவேலுடைய மூணாவது மகன் தான். முதலாவது ரூபன், இரண்டாவது சிமியோன், மூணாவது லேவி, இவன் மூணாவது மகன். இப்ப ஆபிரகாம் தசோபாகத்தை மெல்கிசேதேக்கு கொடுக்கும் பொழுது இவன் லேவி கோத்திரத்தில் இவன் பிறகு ஆசாரியனா தசோபாகத்தை வாங்கணும். தசோபாகம் வாங்குற அவனே ஆபிரகாமின் மூலமாக தசோபாகத்தை அவன் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தசோபாகத்தை கொடுக்கும் பொழுது இவனும் தசோபாகத்தை கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? அவனுக்குள்ள அவன் சீடா இருக்கிறான். அல்ல, ஆபிரகாம் என்னென்ன செய்யறானோ அதெல்லாம் அவன் செய்யறான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு சீட் ஃபார்மா இருக்கிறா, இன்னும் அவன் உலகத்துல பிறக்கல. அதனால பாருங்க, ஆபிரகாம் என்னென்ன செய்தானோ அதெல்லாம் இவன் மேல கிரெடிட் ஆகுது. ஹல்லேலூயா. தசோபாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று லேவியராகமம் 27 அதிகாரம் 31 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 10 ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அவருக்குரிய ஒரு பாகத்தை நம்மகிட்ட தந்திருந்தார். நம்ம வருமானத்தில் சேர்த்து தந்திருந்தார். சேர்த்து தந்துட்டு அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, மனப்பூர்வமா இவங்க கொடுக்குறாங்களான்னு எதிர்பார்க்கிறார். நான் எனக்குள்ளதையும் சேர்த்து தான் தந்திருக்கிறேன், அது எனக்கு சேர வேண்டிய பாகம், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, நீங்க மனப்பூர்வமா தர்றீங்களான்னு அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம மனப்பூர்வமா அவருடைய பாகத்தை அவருக்கு கொடுத்தோம்னா மீதி 9 பாகத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல, அவருக்குரிய பாகத்தை நம்ம எடுத்துக்கிட்டா 9 பாகம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அதனால ஒரு பாகம் சீடு, மற்றெல்லாம் சாப்பிடுங்க, ஒரு பாகம் வித்து. இந்த வித்து இருந்தா தான் அடுத்த மழை பெய்ய சொல்ல அங்க விதையை போட்டு பயிர் வைக்க முடியும். வித்தையும் சாப்பிட்டுட்டா எப்படி பயிர் வைக்க முடியும்? இதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அவங்களுக்கு கொடுத்துட்டு அவருக்குரியதையும் சேர்த்து கொடுத்துட்டு அவங்க தரணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கும் பொழுது அதுதான் தைத்த பற்றிய பிரமாணம். அதாவது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு ஆசாரியருக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க தேவனி பாடியில் வந்திருக்கிறார். அதனால கொடுக்கும் பொழுது அது இவனும் கொடுக்கிறான். ஏன்னா இவன் எங்க இருக்கிறான்? சீட் ஃபார்மா அவனுக்குள்ள இருக்கிறான். அவனுடைய அறையில் இருந்தான் என்றால் அவன் ஒரு சீட் ஃபார்மாக இருக்கிறான், வித்தின் ரூபத்தில் இருக்கிறான். ஆபிரகாம் எதை எது செய்யறானோ அதெல்லாம் இவன் மேல கிரெடிட் ஆகுது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான், அதே மாதிரி நீங்க கவனிச்சு பாருங்க. Adam sinned because man was in Adam's lines in seed form. When Adam first sinned, ஆதாம் முதலாவது பாவம் செய்யும் பொழுது நீங்க எங்க இருந்தீங்க? ஆதாமுக்குள்ள இருந்தீங்க. நீங்களும் நானும் ஆதாமுக்குள்ள இருந்தோம். ஆதாம் பாவம் செய்யும் பொழுது நாமும் பாவம் செய்தோம். ஆதாம் நம்ம அந்த மூல பாவம் செய்யலையே, நம்ம அந்த பாவத்தை செய்யலையே. நீங்க பாவம் செய்யாட்டாலும் ஆதாமுக்குள்ள நீங்க இருந்தனால அந்த சின் உங்க மேல இம்பியூட் ஆகிருக்கிறது, உங்க மேல அது செலுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க அவனுக்குள்ள இருந்தீங்க, சீட் ஃபார்மா இருந்தீங்க. அதனால நீங்களும் பிறக்கும் பொழுது பாவி தான். ஆபிரகாம் ஆதாம் பாவம் செய்தனால மரணம் வந்தது, அதனால உங்களுக்கும் மரணம் வருது. ஏன் நமக்கு மரணம் வருது? ஆடாம் செய்த பாவம். நம்ம ஏன் பாவியா பிறந்திருக்கோம்? ஆடாம் மூலமா. அந்த ஆடாமுடைய கீழ்ப்படியாதனால நம்ம அவனுக்குள்ள ஒரு சீடா இருந்தோம். லேவி ஆபிரகாமுக்குள்ள ஒரு சீடா இருந்தான். அப்படி நீங்க கணக்கு போட்டு போகும்பொழுது கடைசியில ஆடாம்ல போய் அது முடியுது. கணக்கை பின்னோக்கி பின்னோக்கி போட்டீங்கன்னா நம்ம ஆடாமுக்குள்ள சீடா இருந்தோம். ஆதாம் உலகத்துல இருக்கும்பொழுது அவனுக்குள்ள இருந்தோம். அவன் பாவம் செய்யும் பொழுது நம்மளும் பாவம் செய்தோம். அவனுக்கு பாவத்தின் நிமித்தம் தண்டனை வந்தனால நமக்கும் வந்தது. இதான் ஒரிஜினல் சின். Adam's sin produced death. The whole human race, முழு உலகத்துக்கும் மனுக்குலத்துக்கும் ஏதோ பாவம் வந்தது. நத்திங் டைரக்ட்லி டு, நம்ம எந்த காரியத்தையும் டைரக்டா செய்யல, ஆனா அந்த பாவம் நம்ம மேல் செலுத்தப்பட்டிருக்கிறது.
அதை பைபிளில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ரோமர் 5:12 வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஒரு மனுஷன் பாவம் செய்தபடியால் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவனுக்கு மரணம் வந்தது, நமக்கு எல்லாருக்கும் மரணம் வந்தது. இதை கனியை புசிக்கினாலே சாகவே சாகாய். அவனுக்கு மரணம் வந்ததில்ல, நமக்கு சேர்ந்து. ஏன்னா அவனுக்குள்ள நம்ம இருந்தோம், அந்த ஒரு மனுஷனுக்குள் நம்ம இருந்தோம். இன்னும் 14 வாசிக்கலாம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னாடி ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் நம்ம பாவம் செய்யல, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களே அது ஆண்டு கொண்டது. அந்த பாவம் நம்மளே ஆண்டு கொள்ளுகிறது. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற ஒருத்தர் கீழ்ப்படிந்தனால, நீங்க அவருக்குள்ள இருந்தனால உங்களுக்கு அந்த நீதி உங்களுக்கு கிடைச்சிருது, அந்த நித்திய ஜீவனும் கிடைச்சிருது. ஹல்லேலூயா. 14 வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஆதாமினாலே எல்லார் மேலேயும் மரணம் வந்து விட்டது. அடுத்தபடியா வாசிக்கலாம். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இதோ இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் வந்து சிலுவையில ஒப்பு கொடுக்கும் பொழுது இதோ அந்த ஒருவராலே நம்ம நித்திய ஜீவனை பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க அவருக்குள்ள இருந்தீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் கிரயத்தை செலுத்தும் பொழுது, அவர் பாவத்துக்கு வேண்டிய தண்டனை செலுத்தும் பொழுது நீங்களும் செலுத்திட்டீங்க. ஆபிரகாம் கொடுக்கும் பொழுது லேவியும் கொடுக்குறான். ஏன்னா லேவி அவனுக்குள்ள இருக்கிறான். அதே போல ஜீசஸ் கிறிஸ்து உலகத்துல இருக்கும் பொழுது நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அவர் கலிலேயா கடற்கரை ஓரமா நடக்கும் பொழுது நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அவர் மரிக்கும் பொழுது நீங்க மரித்தீங்க. அவர் உயிர்த்து வந்த பொழுது நீங்க உயிர்த்து வந்தீங்க. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலே என்றால் இதை உன்னதத்திலே வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க அவரோட வீட்டில் இருக்கிறீங்க. died with Christ, raised with Christ, we are seated in heavenly places with Christ Jesus. இயேசு கிறிஸ்துவோட நம்ம இன்னைக்கு உன்னதத்துல உட்கார்ந்து, ஏன்னா அவருக்குள்ள நம்ம சீட் ஃபார்ம் ஆயிருந்தோம். இன்னைக்கு நீங்க மனுஷங்களா மனுஷியா வந்திருக்கிறீங்க. நீங்க அந்த உலகத்துக்கு வரணும் அவருக்குள்ள சீடா. நீங்க அவருடைய லிவிங் டீசெண்டா இருக்கிறோம். ஆதாம் வந்து பாவம் செய்யும் பொழுது நம்மளும் பாவம் செய்தோம். அவனுக்கு மரணம் வந்த பொழுது நமக்கு மரணம். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் மறுபடியும் அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் ஆடாம வரும் பொழுது அவர் கரையத்தை செலுத்தும் பொழுது நீங்களும் சேர்ந்து கரையத்தை செலுத்துறீங்க. உங்க பாவத்துக்கு நியாய தீர்ப்பு அடைந்தாய் விட்டது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்திருப்பார். அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்தோம். அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு மகத்தான ஒரு சத்தியம். ஆமென். ஆனால் அவர் வந்து கிரயத்தை செலுத்தும் பொழுது நாமும் உங்களுடைய பாவத்துக்கு கிரயத்தை, God made you pay for your sin in Christ. ஆதாமுக்குள் இருந்தோம், இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம இருந்தோம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக நீங்க அவருக்குள் இருந்தீர்கள் என்றால் நீங்க கிரயத்தை செலுத்தி விட்டீர்கள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு அப்பொழுதே நமக்கு நியாய தீர்ப்பு கிடைத்து விட்டது. இனிமேல் நமக்கு தண்டனை கிடையாது, நமக்கு சுதந்திரம் தான் உண்டு. ஹல்லேலூயா. 1963 முத்திரைகள் திறக்கப்பட்டது, அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதிலிருந்து 3 வருஷம் உயிரோடு இருந்தார். அந்த 3 வருஷமும் இதோ அவருக்கு கொடுத்த பிரசங்கம் வந்து அந்த 7ஆம் முத்திரையை தெளிவாக்கிக்கிட்டே போகுது. இன்னைக்கு அவர் வந்து என்ன செய்தால் மரித்த பின்பும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமுள்ள தூதன் மத்தியில் இருப்பனால நமக்கு மோர் கிளியர் ஆகிட்டே போறார். சத்தியம் நமக்கு 7ஆம் முத்திரை ரொம்ப கிளியர் ஆகி கொண்டே போகுது. ஓப்பனிங் ஆஃப் தி 7th seal, இந்த 7ஆம் முத்திரை திறக்கப்பட்டனாலே மோர் கிளியர் அண்ட் கிளியர். ஹல்லேலூயா. நாம யாரு? அந்த சந்ததி, நாம அந்த பரம்பரை, நாம அவர் நமக்கு சுதந்திரம் உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு அதை மீட்டு தந்து விட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னுடைய நேமை ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. டைட்டில் டீட் நாங்க வரும் பொழுது ஐ ஆம் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். ஹல்லேலூயா. சோகத்தோடு இருக்க வேண்டாம். நம்ம தரித்திரம் பிடித்தவர்கள் அல்ல, நம்ம we are the richest people. Hallelujah. உலகத்திலே இன்னைக்கு வாழ்கிற richest people நீங்க இருக்கிறீங்க. அது உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு அது தெரிய போகுது. Hallelujah. அப்பொழுது என்ன சொன்னா faith civilization வரும், விஞ்ஞான உலகம் போய் இத விசுவாச உலகம் வரும் பொழுது அந்த நாகரிகம் வந்து இதை விட பெரிய நாகரிகமாக இருக்கும். அந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக இருக்கும். நாவினால வர்ணிக்க முடியாது, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியும். அளவு கடங்காத ஐஸ்வர்யத்தையும் அளவு கடங்காத ஆசீர்வாதத்தையும்
ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த டைட்டில் டீடை ரிசீவ் பண்ணுங்க. அது டெர்மினாலஜியால அது மறைச்சி எழுதப்பட்டிருக்கு. ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, அவருடைய சந்ததிக்கு மட்டும்தான் தெரியணுங்கிறதுக்காக அவர் அப்படி மறைச்சு எழுதியிருக்கிறார். ஒரு ப்ராஃபட் ரிவீல் பண்ணும் பொழுது நம்ம அதை ஈட் பண்ண மேல பறக்கிறதுக்கு நமக்கு பலன் கிடைக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மளாம் ஜெபிக்கலாம்.